நோக்கம் என்ன? படைச்ச ரப்ப விளங்கி கொள்வது. நாவால சொன்ன களிமாவை கல்புக்குள்ள இறக்குறது. இந்த ஃபித்னாக்கள் நிறைஞ்ச காலமா இருந்து கொண்டிருக்கு. இந்த ஃபித்னாக்கள காலத்துல முஸ்லிம்களை காட்டி இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கல. இப்ப முஸ்லிம் வேற, இஸ்லாம் வேற. தாவத்துடைய அழைப்பு ஒன்று இஸ்லாத்தின் பக்கம், கலிமாவின் பக்கம் அழைக்கிறது. இரண்டாவது அழைப்பு ஈமான் அமாலின் பக்கம் அழைக்கிறது. எனவே மக்களுக்கு, அந்நிய மக்களுக்கு ஹிதாயத், அந்த தீன் போயிட்டு சேரணும்னு சொன்னா, கனிமொழி கலிமா செல்ல இருக்கிற முஸ்லிம்களோட வாழ்க்கையில அவனோட அமால்கள், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, அஹ்லாக்கள் சீராக வேண்டியது. இது முஸ்லிம்களோட வாழ்க்கையில இஸ்லாம் வந்துட்டு சொன்னா, அந்நிய மக்கள் அவங்க அந்த வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க. அதனால இன்னைக்கு தாவத்துடைய உழைப்பு அத்தியாவசியமா இருந்து கொண்டிருக்கு. நபியுடைய கவலை நாங்க உள்ளத்துக்கு எடுத்துக் கொள்றது. என்னுடைய சீர்திருத்தம், உம்மத்துடைய சீர்திருத்தம். எந்த மனிதரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லா மனிதர்களும் சொர்க்கவாதியாக மாறிடும். அல்லாவின் பக்கம் உள்ள அழைப்பு, இந்த உழைப்பு அது இந்த உம்மத்துக்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கு. தீன் ஒன்று நியாமத், இரண்டாவது அமானிதம். நியாமத்துக்கு நன்றி செலுத்தணுமா? நியாமத்துக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் தஆலா அதுல அதிகரிப்பு உண்டாக்குவான், இஸ்திகாமத் உண்டாக்குவான். அமானிதம் அது ஒன்று பாதுகாக்கணும், திரும்ப ஒப்படைக்கப்படணும். அமானிதத்துக்கு ரெண்டு பொறுப்பு. அதை பாதுகாக்கப்படணும், அதை ஒப்படைக்கப்படணும். அல்லாஹ் அந்த தீனுடைய அமானிதம் அது உம்மத்துக்கும் ஒப்படைக்கணும், அதை பாதுகாத்து கொண்டு போய்த்து மறுமையுடைய நாளையில அல்லாஹ்விடத்திலையும் ஒப்படைக்கணும். மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது ஆரம்பம். மனிதன் பிறந்தது மனிதனுடைய வாழ்க்கையோட ஆரம்பம் இல்லை. மனிதன் மௌத்தாகிறது மனிதனுடைய வாழ்க்கையில முடியும் அல்ல. ஆலமுல் அர்வாஹ்ல என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு முடிவு, இந்த வாழ்க்கையோட முடிவு கிடையாது. மௌத்து முடிவு இல்லை. மௌத் என்பது ஒரு டிரான்ஸ்ஃபர். இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்துக்கு செல்வதற்கான ஒரு இடமாற்றம். அதுதான் மௌத்து. அல்லாஹ் தஆலா மனிதனை அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக, பிரதிநிதியாக படைத்தான். அல்லாஹ்க்கு எத்தனையோ சிஃபத்துகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய சில சிஃபத்துகள் மனிதனுக்கு அல்லாஹ் போட்டிருக்கிறான். அல்லாஹ் ஆரம்பம் இல்லாதவன், முடிவில்லாதவன். மனிதனோட வாழ்க்கைக்கு ஆரம்பம் இருக்கு, ஆனா முடிவு என்பது இல்லை. கலிஃபத்துல் அல்லாஹ்வுடைய கலீஃபா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை போட்டிருக்கான். அல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. இதை விளங்குறது தான் தீன். இது புத்திக்கு பற்றுறது, இதை கல்புக்கு எடுக்கிறது. நபியோ விளங்கப்படுத்தினாங்க. கடலை உதாரணம் காட்டினாங்க. துன்யாட வாழ்க்கை எப்படி, ஆகிரத்துடைய வாழ்க்கை எப்படி, எவ்வளவு தயாரிப்பு செய்யணும். துன்யாட வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை. துன்யாவுடைய வாழ்க்கை நபியா உம்மத்தை கடலுக்கு கொண்டு போனான். ஏன்? ஆகிரத்துடைய வாழ்க்கையை விளங்கப்படுத்துறது. இனி விளங்கப்படுத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த கடல் நீர் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நீளமானது, எவ்வளவு அகலமானது. அதுல ஒரு விரல போட்டு தண்ணி எடுத்தா அந்த விரல்ல எவ்வளவு தண்ணி வரும். சொட்ட வேண்டியதும் சொட்டி ஒரு சின்ன ஒரு துளிதான் இந்த விரல்ல மீதம் இருக்கு. சொன்னாங்க அந்த விரல்ல ஒட்டி கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் துன்யாட வாழ்க்கை. நாங்க அனுபவிக்கிற இன்பம், சந்தோஷம், நாங்க காணக்கூடிய அனைத்து காட்சிகள், எங்களுக்கு வரக்கூடிய துன்பம், கவலை, நஷ்டம், லாபம் எல்லாமே இந்த விரல்ல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துளி நீர் தான். அவ்வளவுதான் துன்யாட வாழ்க்கை. ஆகிரத்துடைய வாழ்க்கை நபிக்குடைய நோக்கம் துன்யாட வாழ்க்கையை விளங்கப்படுத்துறது இல்ல. துன்யாட வாழ்க்கையை விளங்கப்படுத்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கோப்பையில தண்ணியை போட்டு எடுத்தா அந்த விரல்ல சொற்ற நீர்னு செல்லிடும். நபியுடைய நோக்கம் ஆகிரத்துடைய வாழ்க்கை எவ்வளவு விளங்கப்படுது. அதான் கடலுக்கு கொண்டு போனான்.
கடலுக்கு கொண்டு போன கடலுக்கு கூட்டிட்டு போல. எங்கட சிந்தனை கடலின் பக்கம் திருப்பினாங்க. சமுத்திரம் ஒளு விசாலமானது. இந்த துனியாட வாழ்க்கை அந்த ஒட்டிக்கொண்டு விரல்ல ஒட்டிக்கொண்ட நீர் போல ஆகிரத்துடைய வாழ்க்கை அது இந்த கடல்ல இருக்கிற முழு சமுத்திரத்திலே நீர். அதுல இந்த விரல்ல இருக்கிற டொட் மாதிரி எத்தனை டொட் எடுக்கலும் செல்லிடுமா, இலக்கம் போடலுமா? 1000, 100, லட்சம், 10 லட்சம், பில்லியன், ட்ரில்லியன், எத்தனை கோடி. கம்ப்யூட்டர் கூட இலக்கம் போட இயலாது. கனிமொழி இலக்கம் போட இயலாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. இந்த முழு உலகத்தையும் கடுகால நிறைச்சி முழு உலகத்தையும் 1000 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு பறவை வந்து அந்த கடல்ல கடுகு மணி ஒன்று எடுத்துட்டு போகும். அப்படி இருந்தாலும் கடுகு மணி முடிஞ்சு போய்த்திடும். ஒரு அள்ளு ஒரு கையில ஒரு அள்ளு கடுகு எடுத்தாலே அது ஒவ்வொரு நாளும் ஒரு பறவை வந்து எடுத்துட்டு போனாலும் ஆயிரக்கணக்கான வருஷம் போகும் அது முடியிறதுக்கு. இது முழு உலகத்தையும் கடுகு மணியால நிறைச்சி 1000 வருஷத்துக்கு ஒரு பறவை வந்து அதை எடுத்துட்டு போனா அந்த கடுகு மணி முடிஞ்சு போயிடுவாங்க. ஆகிரத்துடைய வாழ்க்கை முடியாது. கனிமொழி இது யாருக்கு மண்டைக்கு படுதோ, இது கல்புக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க ஆகிரத்துக்கு தயாரிப்பு செஞ்சிடுவாங்க. இது யாருக்கு விளங்க இல்லையோ துனியாதான் வாழ்க்கைன்னு சொல்லி தங்கிடுவாங்க. மனிதன் எதிர்பார்க்கிறது துனியால நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு, கார் வாகனம் தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு, மசாலா துனியா அமைஞ்சிச்சு, வாழ்க்கை அமைஞ்சிச்சு, நிம்மதி என்று மனுஷன் நினைக்கிறான். இது நிம்மதி இல்லை, இது சந்தோஷம் அல்ல. நபிக்கும் சொல்லப்பட்டுச்சு இந்த மலையை தங்கமாக்கித்தாரம். யார சொல்லுதா இந்த மலையை உங்களுக்கு தங்கமாக்கித்தாரம்? நபியோடு இருந்த எல்லாம் ஏழைகள், பலகீனமானவர்கள், ஃபக்கீர், மிஸ்கீன், அடிமைகள். இந்த மலையை தங்கமாக்கி கொடுத்து எவ்வளவு பிரயோசனம் உண்டாகும். ஆனா நபியாக விரும்பல. அல்லாஹ் படைச்ச ரப்போட தொடர்பாக்கினார். ரப்புடைய கதானா இந்த மலையளவு தங்கத்தை விட விசாலமானது. குன் ஃபயகூன், அவன் குன் என்று சொல்றதுதான் மிச்சம். அது என்ன ஆக வேண்டுமோ அது ஆகிவிடும். எனவே மலையளவு தங்கம் அது வரையறுக்கப்பட்டது, லிமிட்டட். நபியவங்க அல்லாவோட தொடர்பாக்கினார், ரப்போட கனெக்ஷன் உண்டாக்கினாங்க. அது அல்லாவுடைய கசானாவின் பக்கம், அல்லாவுடைய குதிரத்தான் அல்லாட கசானா. அது இந்த மலையளவு தங்கம் மாதிரி இல்ல, அது முடிவே இல்லாது. எனவே செல்வத்தை கொண்டு ஒரு நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டது, செட்டில் ஆயிட்டது இல்ல. உலகம் கண்ணியமல்ல, உலகம் வாழ்க்கையை தயாரிக்க வந்த இடம், வாழ்ற இடம் அது ஆகிரம். வாழ்க்கையில வாழ்க்கை அது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த சொர்க்கத்துடைய மண்ணை மிதித்து விட்டால் எங்களுக்கு மௌத் என்பதே வராது, வயோதிபம் என்பதே உண்டாகாது, நோய் என்பதே உண்டாகாது, கவலை என்பதே உண்டாகாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. மலக்குகள் சொர்க்கத்துக்கு போற அந்த மக்களை பார்த்து, சொர்க்கவாதிகளை பார்த்து 4 பஷாரத்துகள் சொல்லுவாங்க. இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழையிறது, இது இங்க வாழ்வே வாழ்வுதான், மரணம் என்பது கிடையாது. இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருங்க. இங்க சுகமே சுகம்தான், நோய் என்பது கிடையாது. இங்க வாலிபமே வாலிபம் தான், வயோதிகம் என்பது கிடையாது. இங்க சந்தோஷம் இன்பமே இன்பம் தான், கவலை துக்கம் என்பது கிடையாது. 4 தஷ்கீல், 4 பஷாரத். அதனாலதான் நபியவங்க சொன்னா வாழ்க்கையோட வாழ்க்கை அது ஆகிரம் தான் வாழ்க்கை. துனியாட வாழ்க்கையில மௌத் இருக்குது, கவலை துன்பம் கஷ்டம் இருக்குது, வயோதிகம் இருக்குது, நோய் நொம்பலம் இருக்குது. அதனால கண்ணியமான இது எவ்வளவு வந்தாலும் அது விரல்ல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துளி தண்ணீர் தான். மீதமுள்ள கடல் நீர் அது சொர்க்கத்துடைய இன்பம், அது சொர்க்கத்துடைய சந்தோஷம், அது அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய சந்தோஷம். அதுக்கு மாற்றமாகவும் அப்படித்தான். யாருடைய முடிவு நஷ்டமாகிவிட்டதோ அந்த கடல் சமுத்திரத்துடைய நீர் அளவு அது ஆகிரத்துடைய கஷ்டம், துன்பம், கவலை, இழப்பு ஈடு செய்ய முடியாது. யாருக்கு பட்டுச்சோ அவர் அதுக்குரிய தயாரிப்பு செய்யறாரு. ஒரு நண்பர் கூப்பிடுறாரு, கொழும்புக்கு வாங்க, ஒரு வேலையை வாரத்துக்கு கடை மாதிரி இருக்காரு. நண்பர் நீங்க வாங்கல கொழும்புக்கு. சரி, எத்தனை நாள் அந்த வேலை முடியும்? ஒரு நாளை சென்னா அதுக்குரிய தயாரிப்பு செய்யணும். 5 நாளா, 2 நாளா, 1 நாளா, எத்தனை நாள் வேலை முடியும்? ஒரு கிழமையா? அப்ப அதுக்குரிய பணம், அதுக்குரிய உடுப்பு, அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுட்டு போயிடும். ஒரு நாளே சொல்றாரு வாங்க, நீங்க மத்தத்தை பார்த்துக்கணும், ஒரு தயாரிப்பும் செய்ய இயலாது. ஆகிரத்துடைய தஷ்கீல் அப்படி அல்ல. நபியா கடல் மாறி
இந்த கடுகு முழுக்க உலகத்தை நிறைக்கிற மாதிரி ஆகக்கூடிய வாழ்க்கை அவ்வளவு விசாலமானது. அப்ப நாங்க யோசிக்கணும், நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அப்ப நான் எவ்வளவு தயாரிப்பு செய்யணும்? இந்த கடல் நீரளவு வாழ்க்கை, ஒரு துளி நீரளவு வாழ்க்கைக்கு இவ்வளவு தயாரிப்பு. மனுஷன் எஜுகேஷன் பர்பஸ், இந்த கல்விக்காக மட்டும் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் போகுது. 20-25 வருஷம் கல்விக்காக மட்டும். வாழ்க்கையில 3 உண்டு. சாதாரண 60 வருஷம் வாழ்றேன்னு சொன்னா 20 வருஷம் கல்விக்காக 3 உண்டு. வாழ்க்கையில 3 உண்டு கல்விக்காக. பிரைமரியில ஆரம்பிச்சு ஆரம்ப நிலை கல்வி, இடைநிலை கல்வி, சாதாரண தரம், உயர்தரம், பல்கலைக்கழகம், அதுக்கு மேற்படிப்பு. 20 வருஷம் துனியாட வாழ்க்கைய அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி. அந்த மௌத்து முடிவு செய்யப்பட்டுச்சு. மௌத்து எப்பன்னு சொல்ல தெரியாது. அது தாயுடைய வயிற்று இருக்கக்குள்ளேயும் மௌத்து வருது, பிறந்த ஒரு நாள்லயே மௌத்து வருது, 10 நாள்லயும் மௌத்து வருது, ஒரு வயசுலயும் மௌத்து வருது, 15-20 வயசுலயும் மௌத்து வருது, 40-50 வயசுலயும் மௌத்து வருது, 60-65 வயசுலயும் மௌத்து வருது. மௌத்து எப்பன்னு தெரியாது. மௌத்து முடிவு செய்யப்பட்டுச்சு. வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டது அது ஆகிரத்துல. துன்யால வாழ்க்கை முடிவு செய்யப்படல. மனிதன் வாழ தடமாறுறான், வாழ ஏற்பாடு செய்யறான், வாழ்க்கையோட தயாரிக்க முயற்சி செய்யறான், வாழ்க்கையை இங்க அமைச்சு கொள்ள பாக்குறான். இல்ல, இது வாழ்க்கை தயாரிக்கிறது அது ஆகிரத்துல. இது துனியா மௌத்து முடிவு செய்யப்பட்ட இடம். அல்லாத பாதையில வந்திருக்கிறோம். இன்னைக்கு பெரிய தேவரிக்கை உங்கள் உம்மத்திலையும் ஹிதாயத்துடைய தேட்டம், ஹிதாயத்துடைய தாகம். நாங்க சந்தோஷப்படுற மாதிரி இவ்வளவு ஜமாத் போகுது, இவ்வளவு வெளியாகிறாங்க, இவ்வளவு வக்து. இந்த வக்து வெளியாகிற அளவை விட பெரிய ஒரு தேவை உம்மத்துல வெளியேறிக்கு. தொழுகை வீதம் எத்தனை? 140 வீதம். 60 வீதம் தொழுகை இல்லாம இருக்கு. ஒரு வீட்டுல 300 மஹல்ல 300 வீடு இருக்கு, 10 வீடு தான் வீட்டு தாலிம் நடக்குது. 10 வீடு, 290 வீடு வீட்டு தாலிம் இல்லாம இருக்கு. 200 வீடு. அப்போ 20 வீட்டுக்கு ஒரு வாராந்த தாலிம் சொன்னா 20 வாராந்த தாலிம் நடக்கணும். 200 குடும்பம் மனுஷன் ஒரு வாராந்த தாலிம் தான் நடக்கணும். உழைப்பு செய்யறதை பார்த்து நாங்க திருப்தி அடைஞ்சு சந்தோஷம் அடைகிறோம். அதோட பெரிய பகுதி உண்டு அது மீதமாயிரி பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. அதனால எங்களோட டார்கெட் அதுதான். நிறைவேற்றப்படாத எத்தனையோ இதையும் தாண்டி களிமா செல்லாத பாக்கியம் இல்லாத எத்தனையோ மக்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு அந்த களிமாவை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு இருக்கு. அதனால கண்ணியமானவர்களே, இந்த உழைப்பு அது அல்லாஹாலா இப்ப அது உழைப்பு தீண்ட அல்லாஹாலா ஒரு சோதனை அல்ல வச்சிருக்கிறான். சோதனையில வெற்றி பெறுவதுதான் இஸ்திகாமத்தை நாங்க அடிக்கடி பேசுறதானே. சுபூபயான்ல சாப்பாடு விளங்கப்படுத்தினாங்க. இஸ்திகாமத்து சொல்றது நீண்ட காலம் வேலை செய்யறது இல்லையா? இஸ்திகாமத் மௌத்து வரையும் வேலை செஞ்சுட்டாரு, இஸ்திகாமத்தா வேலை செஞ்சுட்டாருன்னு சொல்றது. இஸ்திகாமத் என்பது அல்லாஹ்வுடைய சோதனை. தீனுடைய சோதனை வரும், அமலுடைய சோதனை வரும். அப்ப அமலுடைய சோதனை, தீனுடைய சோதனை வந்தா தீனின் பக்கம் திரும்புவது, அதுதான் இஸ்திகாமத்தா. நான் வக்து போறேன், நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் தஹஜ்ஜத், நான் காலை மாலை திக்ர், எனக்கு சோதனை, அப்ப விட்டு போட்டு போயிட்டார். இது இஸ்திகாமத் இல்ல. ஒரு மனிதர் வந்து சின்ன யார் சொல்ல குர்ஆன் ஓதுன்னு அதுல மாற்றமே வருதில்லை, அது இன்பமே விளங்குதில்லை, ருசியே வருதில்லை. என்ன செய்யணும்? விட்டு போடுவாங்க அமல. நபியவங்க சொன்னாங்களாம், இல்ல அது ஹிதாயத்துடைய அடையாளம். அது நீங்க உங்களுக்கு ருசி வராட்டி பரவாயில்ல, உங்களுக்கு மாற்றம் வராட்டி பரவாயில்ல, நீங்க அந்த அமலை விட வேணாம். அது ஈமானுடைய அடையாளம், அது தீனுடைய அடையாளம். அதை நீங்க செஞ்சு கொண்டே வாங்க. அது மாதிரிதான் மக்கள் இன்னைக்கு பேசுறாங்களாம், எவ்வளவு ஜமாத்துன்னு போறோம், வாழ்க்கையில மாற்றமே வருது இல்லைன்னு சொல்லி. ஒரு மாற்றத்தையும் காணல. அப்ப வேணப்படுத்தினாங்க, அது மாற்றம் வராட்டியும் பரவாயில்ல, நீங்க வெளியாங்க. அது தீனுடைய அடையாளம், ஈமானுடைய அடையாளம். உழைப்பு மௌத்து வரைக்கும் செய்ய வேண்டும். அதனால கல்பால் அந்த உழைப்பை நாங்க சுமக்கணும். தீனுடைய உழைப்பு. தாய்க்கு உதாரணம் சொல்லணும். தாய் கடைக்கு அத்தியாவசிய தேவைக்கு சாமான் வாங்க போறா, சின்ன குழந்தை வண்டியும் எடுத்துட்டு போறா. அப்போ தேவையான சாமான்ல வாங்கிட்டா, வாங்கிட்டு திரும்ப போனா மழை,
கடுமையான மழை பெய்யுது, தாமதிக்க இயலாது. பிள்ளைக்கு பசி, வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த சாமானையும் தூக்கி கொண்டு, அந்த குழந்தையையும் பிள்ளையையும் தூக்கி கொண்டு, கொடைய பிடிச்சு கொண்டு, தன்னையும் பாதுகாத்து, சாமானையும் பொருட்களையும் பாதுகாத்து, அந்த பிள்ளையும் பாதுகாத்து பக்குவமா வீடு வரையும் சுமந்து கொண்டு போவார். தீன சுமக்கிறதுன்றது இதான உதாரணம். அப்போ கொடைய விடையும் மேலா, பிள்ளைய வீசையும் மேலா, பொருட்களை வீசையும் மேலா. ஒரு தாயுடைய பண்பு இப்படித்தான் வரணுமா? எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் நான் முதலாவது கலெக்டரோட பாக்குற தீனை தானே, தீனுக்கு தான் லீவு கொடுக்குறேன். தீனுக்கு லீவு, துனியாவுக்கு லீவு கொடுக்குறீங்க. நீங்க மக்கள் துனியாவை அடையிறதுக்கான படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் கம்பெனியில வேலை செய்யறாரு, அவருக்கு 8 ஹவர், முதலாவது 8 ஹவர் அவரோட டியூட்டி, அதுக்கு சம்பளம் இருக்கு. இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஷிஃப்ட் கிடைக்குதான், மேலதிகமான ஒரு 8 ஹவர் இருக்கு. அது செஞ்சா மேலதிகமான போனஸ், அவனுக்கு ஓட்டி எல்லாம் மேலதிகமான கொடுப்பனவு. சரி, அவரு முடிவு செய்யறாரு, முதலாவது 8 ஹவர் டியூட்டி செஞ்சுட்டாரு, 2வது ஷிஃப்ட் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. 2வது 8 ஹவர் போகுது. இப்ப அப்படி போக்குள்ள இன்னொரு சந்தர்ப்பம் செல்லப்படுது, இன்னொரு ஷிஃப்டும் இருக்காம 8 ஹவர் ஷிஃப்ட் உண்டு, அதுக்கும் ஓட்டி, டபுள் ஓட்டி, டபுள் போனஸ். அப்போ அவர் தயாராக, அதையும் செய்யறதுக்கு தயாராகுது. 24 ஹவர் வேற துனியாவை சம்பாதிக்க ரெடி. இப்போ காலையில தொடங்கின வேலை அடுத்த நாள் காலை வரையிலே வேலை. இன்னொரு அறிவித்தல் வருதா, இன்னொரு 8 ஹவர் ஷிஃப்ட் ஒன்று இருக்கு. இவர் தயாராகிறாரு, கம்பெனி மேனேஜர் செல்றாரு, இல்ல உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் தரையில, உடல் ராகத்து வேணும். நீங்க 24 ஹவர் 8 ஹவர் 8 ஹவர் 8 ஹவர் வேலை செஞ்சிருக்கீங்க, இன்னும் 8 ஹவர் வேலை செய்யறதா? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? துனியாவை சம்பாதிக்க முழு ஆயுளையும் கொடுத்து உழைப்பு செய்ய கம்பெனிக்காரனை விரட்டிட்டான், விட்ட போய் தூங்க. சரி, துனியாவை அடையிறதுக்காக மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மிஞ்சிறது என்ன? மிஞ்சிறது என்ன? கலில் மௌலான ஜுமராத்ரி பாயில ஞாபகப்படுத்தினார். இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான சொத்து, வியாபார பொருட்கள், வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாத்துடைய இந்த வெள்ளம், இந்த சூறாவளி, இந்த மலை எல்லாத்துடைய முடிவு குப்பை. கோடிக்கணக்கா. நேத்து கோடீஸ்வரன் அவருடைய ஸ்டோர்ல இத்தனை லட்சம், இத்தனை கோடி சாமான், கடையில இத்தனை, ஷோவுல இத்தனை சாமான், விற்கிறதுக்கு தயாரா இருக்கு கோடிக்கணக்கு, ஸ்டோர்ல வேறையா கோடிக்கணக்கு. கோடீஸ்வரன். ஒரு காத்து, மழை, வெள்ளம், அடுத்த நாள் ஜீரோ. அவ்வளவு குப்பை, எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டோசர்ல போட்டு தள்ளி கொண்டு போயிட்டு குப்பையில செய்யும். பெருமதி கோடிக்கணக்கு. ஒரு நாள்ல முடிவென்ன குப்பை. எங்கட ஊர்லயும் அப்படிதான். மாணிக்கம்பட்டி கிராமம் முழுசா அப்படியே மூழ்கடிக்கப்பட்டுச்சு. வெளிநாட்டுல வாங்கின சாமான், உள்நாட்டுல வாங்கின சாமான், கடல் பட்டு வாங்கின சாமான், கட்டுக்காசிக்கு வாங்கின சாமான், எல்லாமே குப்பை. பள்ளியில அறிவித்தல் சொல்றாங்க, அந்த குப்பையில கொண்டு ரோட்ல வைங்க, டோசர் வரும், மெஷின் வரும், ஏற்றி கொண்டு போய் அந்த கிரவுண்ட்ல போட்டு பெரிய மடுவு வெட்டி அதுல அப்படியே புதைக்கிறதாங்க. அனுபவிச்சு சேர்த்து 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 அனுபவிக்க வாழ தயாரா என்னதெல்லாம் இன்னைக்கு குப்பை. படிக்கிறதுக்கு இடம் இல்லை, படிக்கிறதுக்கு பாயும் இல்லை, படிக்கிறதுக்கு செலவழியும் இல்லை. துனியாட வாழ்க்கை குப்பை. அல்ல உம்மத்துக்கு ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அலர்ட், அலாம் வச்சுட்டு தூங்குற, தூங்கின போது மெலும்பும் எல்லாம் அடிச்சிருக்கீங்க. மக்களே மறதியில தூங்கி கொண்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் ஒரு அலாம் கொண்டு அடிச்சிருக்கிறான். உலகத்துக்கு ஒன்றுமே இல்லாம வந்தோம், அதே மாதிரிதான் போக்குறோம். ஆனா அமலோட போகணும். நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். அமானிதம், தீனுடைய அமானிதத்தை சுமந்து. எப்படிப்பட்ட அமானிதம் தெரியுமா? இந்த வானமும் பூமியும் மலைகளும் இந்த அல்லாஹ்வுடைய பயத்தால நடுங்கி அச்சப்பட்டு எங்களால இந்த அமானியத்தை சுமக்க முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யல, அந்த அமானியத்தின பொறுப்பு அதை நிறைவேற்றலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும், அல்லாஹ்வுடைய வெறுப்பு உண்டாகிடும். அதனால பயந்து இந்த வானமும் பூமியும் இந்த மலையும் இந்த விசாலமான அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஏற்க மறுத்தத ஹமலத்துல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான். என்னுடைய பொறுப்பு. எவ்வளவு பெரிய அமானிதர். கண்ணியமானதுல ஒரு மோமின் ரொம்ப பெருமதியானவர். இந்த வஸ்துக்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும், சக்தி வாய்ந்த இருந்தாலும், அதிசய குதிசில செல்லப்படுது. அல்லாஹ் அந்த பூமி நடுக்கத்துல நீர்ல படைச்சுன்னு கிளம்பி கொண்டு பேலன்ஸ் பண்ண மலையை நட்டான, மலையை நாட்டி வச்சான். பூமி அப்படியே அப்படியே பேலன்ஸ் ஆயிட்டு ஆடாம அசையாம நின்றுட்டு. மலக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யா அல்லாஹ்
இது இவ்வளவு பெரிய பூமி, இதை நீ இந்த மலையை கொண்டு பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கே, இவ்வளவு சக்தி வாய்ந்த மலைகள், இந்த மலையை விட சக்தி வாய்ந்த நீ படைச்சிருக்கிறாயா? அல்லாஹ் சொன்னா, நாம் இந்த மலையை விட பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்ததுதான் இரும்பு படைச்சிருக்கிறேன். அந்த இரும்பு இந்த மலையை உடைச்சி சுக்குநூறா போயிருக்கு. கல்லு துண்டு துண்ட உடைக்கி கான்கிரீட் போட்டிருந்தாங்க, அந்த பவுண்டேஷனுக்கு போட்டுரும். இன்னும் அதுல மெஞ்சினது அந்த ரோட்டுக்கு சிப்ஸ்ன்னு சொல்லி எவ்வளவு தூள் தூளா உடைக்குது, இரும்பு உடைச்சிருக்கு. இரும்பை விட மலக்கள் ஆச்சரியம் கேட்டாங்க, யாழ்லா இந்த இரும்பை விட விசாலமானது, இந்த இரும்பை விட சக்தி வாய்ந்த படைச்சிருக்கிறது. ஆமா, நெருப்பு அவ்வளவு சக்தி வாய்ந்த இரும்பையும் திரவமாக தண்ணியாக உருக்கி ஓட வச்சிடும். நெருப்பை நான் சக்தி வாய்ந்ததாக படைச்சிருக்கிறேன். மலக்கள் ஆச்சரியமே கேட்டாங்க, யாழ்லா இந்த நெருப்பை விட சக்தி வாய்ந்த நீ படைச்சிருக்கிறியா? இந்த நெருப்பையும் அணைத்து விடக்கூடிய நீரை நான் படைத்திருக்கிறேன். இன்னும் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, இந்த நீரை விட சக்தி வாய்ந்த நீ படைச்சிருக்கிறதா? இதை விட சக்தி வாய்ந்ததாக நான் காற்றை படைத்திருக்கிறேன். இந்த காற்று தண்ணீரை திசையை மாத்திடு. கனிமகளே, இதை விட விசாலமானது சக்தி வாய்ந்ததை படைச்சிருக்கிறாயா? அல்லாஹ் சொன்னான், அதுதான் ஒரு மூமினால செய்யப்படக்கூடிய, ஒரு முஸ்லிம் கலிமா சொன்ன மனுஷன் செய்யக்கூடிய ரகசியமான தர்மம். ஒரு தர்மம் அது மலையை விட, காற்றை விட, நெருப்பை விட, இரும்பை விட, நீரை விட விசாலமானது. நான் பாக்குறது தண்ணி சும்மா ஓடுது, எல்லாரும் அதை பாக்குறது. ஆத்துல எவ்வளவு அழகான தண்ணி, தெளிஞ்ச தண்ணி, அதை அழகா பாக்குற. குளத்தை போய் ரசிச்சு பாக்குற, கடலை போய் ரசிச்சு பாக்குற. அந்த தண்ணி நீங்களுக்கு ஒரு மென்மையா விளங்கிச்சு, ஒரு இன்பமா விளங்கிச்சு. இந்த புதூர்ல வந்து அந்த தண்ணி படுத்தின பாடு சுபானது. அது பக்கத்து கிராமத்துல அந்த ரோட்டை பார்த்தா நீண்ட காலம் ஆறு ஓடின மாதிரி, பெரிய ஒரு ஆறு, ஆழமான ஆறு மாதிரி பெரிய கான்கிரீட் ரோட் போட்டிருந்தது. அந்த பெம்மென்னு சொல்ற கான்கிரீட் போட்டு அந்த சைட்டுக்கு சப்போர்ட்டுக்கு அடிச்சது அந்த பெரிய கான்கிரீட். அது அந்த அந்த செட்டோட தூக்கி கொண்டே அப்படியே பக்கத்துல போட்டு வச்சிருக்கு. அந்த தண்டவாளம் இரும்பும் எவ்வளவு அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த போற ரோட்டை அடுத்த பக்கம் மாத்தி வச்சிருக்கு கல்லலையில பக்கத்து ஊர்ல. சுனாமியில நாங்க பார்த்தோமே இந்த காலி மாத்துற பக்கம் இரும்பு அப்படியே வளைச்சி வச்சிருக்கு. கோச்சி ரோட் தண்டவாளத்தை வளைச்சி வச்சிருக்கு. யாரு வளைச்ச? தண்ணி, நீர். அல்லாஹ் சொல்லான், மலையை விட, நெருப்பை விட, நீரை சக்தி வாய்ந்ததா படைச்சிருக்கிறோம். இந்த சக்தியை நாங்க பார்க்கலையே. எனவே இதையும் விட சக்தி வாய்ந்த ஒரு மோமின் செய்ய தர்மம். தமிமதார் அலியதான் மதினட உபரலின் ஆட்சி காலத்துல நெருப்பு வருது சொன்னாங்க. தமிமுத்தார் அலியதானவனுக்கு நெருப்பு வரைச்சிடுவாங்க. நானா நெருப்பு வருது, நெருப்பு எவ்வளவு அந்த மலையிலிருந்து வர பூகம்பம் என்று சொல்றது. அந்த நெருப்பு குழம்பு அது முழு ஊரையும் அழிச்சு போட்டுரும், அப்படியே கருக்கி போட்டு புல் பூண்டெல்லாம் கருவி போயிடும். அவ்வளவு பயங்கரமான நெருப்பு தான் அந்த மலையிலிருந்து வர பூகம்பம் நெருப்பு. சொன்னாங்க, நீங்க தான் போய் அதை அணைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவரு அந்த கோழி குட்டிகளை அந்த ஆட்டு மந்தைய மேய்க்கிற மாதிரி அப்படியே மேய்ச்சி கொண்டு போயிட்டு அது எங்க வந்ததோ அங்க வச்சுட்டு வந்துட்டார். இதுதான் அந்த நபியம் அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸை குறித்து சொல்லப்பட்டது. ஒரு மூமின் இந்த மலையை விட, நெருப்பை விட, நீரை விட, காற்றை விட சக்தி வாய்ந்தது யாரு? இந்த மூமின். ஒரு சஹாபிட காலத்துல அந்த நீரை ஒரு ஆறு குறுக்கழிச்சு, அதை கடல் குறுக்கழிச்சு தஜல்லானது, அதை தாண்டி போகணும். திக்ருடைய மக்கள் எவ்வளவு தண்ணி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. நீருக்கு மேலாக நடந்து போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் 12 பாதை நீரை தொலைச்சி அப்படி 12 பாதை தண்ணிக்குள்ளால இப்படியான பூமியின் சக்தி எவ்வளவு பிரம்மாண்டமானது. காரணம் நாம சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால நாங்க இப்ப வாபஸுக்கு தயாராக இருக்கிறோம். பாதையில வந்த உலகம் முறையாக யாரு ரவானிக்கும் வாபஸையும் கேட்டு வக்து வேலை செய்யறாங்களோ அவர் தான் வக்து கொடுத்தவரா. வாபசி ஒழுங்கு இல்ல, ரவானிக்கு ஒழுங்கு இல்ல, இவர் வக்து கொடுத்ததுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தினாங்க. முறையாக வாபசி கேட்கணும், முறையாக ரவானிக்கு கேட்கணும். இவங்கதான் வக்து கொடுத்தவர். சில மக்கள் நினைக்கிறியா நான் புதுசா கேட்கணும்னு சொல்லி புதுசா கேட்குது. இந்த சிந்தனை சின்ன பிள்ளைகள் செல்லம்படு விளையாடுற மாதிரியா. ஒரு பழைய சாமான விளையாடி சீக்கிர பிள்ளைக்கு புதிய ஒரு சாமான் வந்தா பழச தள்ளிடும். அது அவுட் ஆஃப் டேட் ஆயிடும். புதிய சாமான எடுத்துக்கணும். அல்லாஹ் தீன்ல 1400 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரத்தை அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணம் காட்டுறார். ஈமானோட படிப்பின மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம், தாவூத் எப்படி செஞ்சாங்க, ஈமான் எப்படி சம்பாதிச்சாங்க. 1400 வருஷம் செல்றது பில. ஏபில
அல்லாஹ்வுல லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இந்த ஏற்பாடுகள் எழுதிட்டான் அல்லாஹ் குர்ஆன். அந்த குர்ஆன்ல எத்தனையோ வருஷத்துக்கு அங்கால வச்சு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரங்கள் எங்களுக்கு வருஷம் செல்ல தெரியாது. அத்தனை வருஷங்கள் ஈமான்ட தர்பியத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அவ்வளவு பழசு. நாங்க புதுசு தேட பார்க்கிறோம். புதுசை எதிர்பார்க்கிறது அது ஈமான்ட பின்னடை, உழைப்புடைய பின்னடைவா. எனவே ஒவ்வொரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட விட ஒரு நபி ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறார். அதை விட டேலண்ட் யாரும் இருக்கிறார். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். இந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்ச தர்பியத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரம். அதனால நினைக்கிறேன் ரவானிக்கு ஒரே கேட்கிறதா, வாபசி என்னத்தை செல்ல போற, வாபசியில ஒரே செல்றதுதான் செல்ற. இப்படி நினைச்சிட்டா நீங்க நீங்க உங்களுக்கு நீங்களே மார்க்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க வேலையில ஒரு படி பின்னுக்கு போயிட்டீங்க. அப்பதான் கேட்கிற மாதிரி புதுசா ரவானிக்கு ஆசையோட ஆர்வத்தோட கேட்கணும். வாபசி அப்பதான் கேட்கிற மாதிரி புதுசா ஆசையோட ஆர்வத்தோட கேட்கணும். அல்லாஹ் தஆலா பல நுணுக்கங்களை விளக்கங்களை உண்டாக்கி தருவோம். ஒரே சரித்திரம் தான், அதுல பல நுணுக்கங்களை விளக்கங்கள் அல்லாஹ் உண்டாக்கி தருவோம். அதனால நாங்க ஊருக்கு போக்குறோம். இப்ப நபி அவங்க சொன்னாங்க ஜிஹாதுல் அக்பர் சொல்லி, யுத்தத்துக்கு போயிட்டு சண்டை பிடிச்சி கை வெட்டி கால் வெட்டி உடம்புல எத்தனை குத்து காயம், இப்படி சிரமத்தோட நோவோட கஷ்டத்தோட திரும்பி வார அந்த சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஊருக்கு போறீங்க ஜிஹாதுல் அக்பர், பெரிய யுத்தத்துக்கு போறீங்க, அதை உள்ளத்தோட போறாரு, நஃப்ஸோட போறாரு. அதுலயும் மஸ்தூரா ஜமாத், மஸ்தூரா ஜமாத்தையே வேலை செய்யறதுதான். ஒரு வாபசில சொல்லிக்கான மஸ்தூரா ஜமாத்தையே வேலை செய்யறதுதான். பெண்கள் அவங்க ஃபுல்லா ஹிதுமத் செய்யறதுதான். நான் சொல்ற ஹிதுமத் செஞ்சு அல்லாஹ் கிடைப்பாங்க. நீ அதை விட என்ன ஹிதுமத்துல பெண்களை யாரும் வெளியேறாங்க. இந்த பெண்கள் இந்த வீட்டு ஹிதுமத்தோட சேர்த்து எப்படி தாவத் செய்யறது படிக்கத்தான் நல்ல பாதையில போறது. ஹிதுமத்தை விடையிலாது. இடையில ஒரு மசூரா சொன்னாலாம், பெண்கள் போய் வீட்லயும் சமைக்கிற, ஜமாத்துல போனாலும் சமைக்கிற, நம்ம என்ன செய்வோம், ஜமாத்துல போயிட்டு பெண்களை அமலுக்கு விட்டுட்டு நாங்க மஸ்ஜிதுல சமைச்சு அனுப்புவோமே. இல்ல, அது டில்லியில சொல்லிட்டாங்க. எப்படின்னு சொன்னா, இல்ல அவங்களோட பெட்டனை மாத்தினீங்கன்னு சொன்னா எல்லாமே மாறிடும், தலையில மாறிடும். அவங்க போறவோ அதுக்கு பழகிடுவாங்க, ஹிதுமத் எல்லாம் விட்டுருவாங்க. ஹிதுமத் பெண்களை விட்டா எல்லாம் நாரி போயிட்டு. ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் ஒரு நாள் லீவு போட்டு வந்தாராம். வேலை செஞ்சு 5 நாள் 6 நாள் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துட்டு வந்தாரு. வீட்டுக்கு லீவு தானே, சந்தோஷம் வருது. அதனால வீட்டுல சொன்னாங்க, கொஞ்சம் இந்த பிள்ளை கத்துக்கு பாருங்களேன், அந்த இது கொஞ்சம் ஓப்பாடிடுங்களே, அந்த மோட்டர் கொஞ்சம் போடுங்களேன், சின்ன சின்ன வேலை பெண்கள் செய்யறதானே. இல்ல நாளைக்கு லீவ் போட்டு வந்து நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, எல்லா வேலையும் பொம்பளை செஞ்சா, உள்ள கழுவுறது, உடுப்பு கழுவுறது, சமைக்கிறது, எல்லாம் உருவாக்குறது எல்லாம் செஞ்சு அன்றைக்கு வேலை முடிஞ்சு. அடுத்த நாள் ஒரு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போக்குள்ள படுக்கி அப்படி இருக்கி, புள்ள பம்பஸோட இருக்கி, அப்படி இருக்கி போறாரு. 5 மணி 6 மணிக்கு திரும்ப வேலையை விட்டு வந்தாரு. வந்தா புள்ள அதே பம்பஸோட இருக்கி, படுக்க அப்படியே இருக்கி, எல்லா சாமானும் அப்படியே கிடைக்கும். கோவம் வந்துச்சு. ஒய்ஃபை கூப்பிட்டாரு, என்ன இது ஒண்ணும் செய்யலையா? அவசரம், இன்னைக்கு நான் ஓஃப், இன்னைக்கு நான் லீவு, இன்னைக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு இந்த லீவு நாள், இன்னைக்கு ஓஃப். ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய 24 மணி நேரம், இன்னைக்கு நான் ஒரு நாள் ஓஃப் எடுத்தேன். பெண்கள் ஓஃப் எடுத்து எல்லாம் நான் அறிவித்தது. அப்ப பெண்கள் அது அவங்க ஹிதுமத்துக்குண்டே அது அல்லாஹ் தஆலா அவனோட உள்ளத்தை சமைச்சு படைச்சிருக்கிறான். பெண்கள் ஓஃப் எடுத்து அவ்வளவுதான். அப்ப தௌத்ரிய உழைப்புடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த வீட்டுடைய ஹிதுமத்தோட சேர்த்து பெண்கள் எப்படி இந்த தாவத்துடைய உழைப்பு செய்யறது. தாவத்துடைய உழைப்பு செய்ய மிக பொருத்தமானவ பெண்களாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கினதுக்கு பிறகு அவர் மருமான் இருக்காரு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவரோட நண்பர் தோழர் இருக்காரு அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி அவரோட சாட்சியா இருக்கிறார் அபூ தாலிப். இப்படி நம்பிக்கைக்குரிய எத்தனையோ ஆண்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. ஆனா முதல் இறங்கின 5 ஆயத்துடைய அந்த வஹியுடைய பரக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கொண்டு சேர்த்தது, சுமத்தினது, பாரம் கொடுத்தது, ஒப்படைச்சது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு சில தன்மை இருக்காமல் சொல்லுவாங்க. பெண்கள் எந்த நேரம் வளவலன்னு ஒரே பேசுவாங்களாம், அதிகமா பேசுவாங்க. அவனுக்கு அதிகமான ஆசை இருக்குதான்.
அதை கண்டாலும் ஆசை, இதை கண்டாலும் ஆசை, அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அடுத்தது குடிவாத குணம். குடிவாதம் அது அடையணும்னு அடைஞ்சே ஆகுவாங்க. அதுக்குள்ள டேலண்டையும் இல்லாம கொடுத்திக்காங்க. அதே மாதிரி அவங்க அதிகமா அழக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அழுவாங்க. அழுதுட்டா சரி எல்லாம் நாக் அவுட் ஆயிடும். எவ்வளவு பெரிய சண்டையும் நொண்டி ஆயிடுவாரு. அப்போ அப்படியான தன்மை பெரியார்கள் சொல்றாங்க. இது மிக விசேஷமான பண்புகள். இந்த அதிகமாக பேசுற பேச்சு அல்லாஹ் பத்தின பேச்சாக மாத்தணும். உழைப்பு. இவங்க ஆசைப்படுறத சொர்க்கமாக மாத்தணும். இதுதான் தாவத்துடைய உழைப்பு. இவங்களோட பிடிவாதம் தீனுடைய பிடிவாதமாக மாத்தணும். இதுதான் தாவத்துடைய உழைப்பு. இவங்களோட அழுக உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி தஹஜ்ஜுடைய அழுகையாக மாத்தணும். இதுதான் இந்த ஹிதாயத்துடைய உழைப்பு. இந்த பெண்கள் அந்த விசேஷ தன்மை அவ்வளோத்தையும் தீனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். தான் தாவத்துடைய உழைப்பு. தான் தாலிப்ல, ஹிதமத்துல, தாவத்துல, இபாதத்துல இந்த 4 அமல்கள்ல நேரம் கொடுக்கிறது இந்த தன்மைகளை உண்டாக்கி கொள்ளுது. ஆண் மட்டும்தான் உழைப்பு செய்வாரு, பெண்களோட உழைப்பு இல்ல. அவரு ஒரு கால நடக்கிற மாதிரி, ஒரு கால நடந்து என்ன சாதிக்கிறது? அவரை மக்களும் செல்வாங்க, இவர் நொண்டின்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்களுடைய உழைப்பு மாதிரி என்னோட மனைவி கிட்டையும் உழைப்பு கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆண்களோட உழைப்பு போய் சேர்ந்திருக்கிற மாதிரி பெண்கள் சமூகத்திலேயும் உழைப்பு கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னைக்கு பெரிய ஒரு பொறுப்பு. அதுதான் பூரணத்துவம். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், அல்லாஹ் அஞ்சக்கூடிய ஆண்கள், அல்லாஹ் அஞ்சக்கூடிய பெண்கள், அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட எல்லா விஷயத்திலேயும் ஆண்களோடு சேர்த்து பெண்கள் 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 என்று சேர்த்தே சொல்லியிருக்கிறார். அதனால இந்த உழைப்பு அது பெண்களுக்கும் உரிய உழைப்பு. உதவிக்கு பெண்களை சேர்த்துக்கோங்க ஒரு காலத்துல சொன்னாங்க. இல்ல, இன்னைக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி பொறுப்போ அதே மாதிரி பெண்களுக்கும் இன்னைக்கு உழைப்பு பொறுப்பு. அதனால கண்ணியமானே நான் மகத்துவமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு முழு உலகத்துக்கும் ஆட்சி அதிகாரம் அவன் நினைச்சான்னு எதுவும் செய்யக்கூடியவன். அவன் தனித்தவன், அவன் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு குதிரத்து சக்தி வல்லமை இந்த அல்லாஹ் தஆலா ராசிக்காக, ஹாலிக்காக, மாலிக்காக இருந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்புடைய உழைப்பு இந்த பெண்களாகிய எங்களுக்கு அதை சுமத்தக்கூடிய, அதை பொறுப்பை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தானே. நாங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். விலகீனமான எல்லா விஷயத்திலும் விலகீனமானவங்க பெண்கள். அதாவது அந்த உழைப்புடைய பொறுப்பை சுமத்துறதுக்கு கதீஜா நாயகி எவ்வளவு சுமந்தாங்க. அந்த ஆணுக்கு ஆறுதல் சொல்லி அவர் நடுங்கி கொண்டு வராரு. இனி போத்துங்க தம்மிலோடி. ஏன்? அது வஹி இறங்கினது பாரம், வஹி இறங்கின பாரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கண்ட முதல் கண்ட அந்த தாக்கம் முழு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு காய்ச்சல் நடுக்கம் உண்டாகிட்டது. அவங்கள போத்தி ஆறுதல் சொல்லி என்ன அந்த விஷயம் வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்ககிட்ட அந்த விஷயம் சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு போய் ஒப்படைச்சி இதெல்லாம் செஞ்சது அந்த பெண்மணி தான் கதீஜா நாயகி. நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க பயப்பட வேணாம். உங்களுக்கு நடுக்கம் காய்ச்சல் ஒன்றும் தேவையில்லை. நீங்க பயப்பட வேணாம். நீங்க உறவு ஆதரிக்கிறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, நல்லது செய்றீங்க மக்களுக்கு. என்ன நீங்க உங்களை எல்லாம் வீணாக்க மாட்டான். நீங்க பயப்பட வேணாம். ஆறுதல் செஞ்சாங்க, அணைச்சி கொண்டாங்க, அரவணைச்சாங்க, போத்தினாங்க. நீங்க நல்லவன், நீங்க பயப்பட வேணாம், உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, அல்ல அவங்களோட வீணாக்க மாட்டான். கூட்டிட்டு போனாங்க. பெண்களோட பொறுப்பு தீனுடைய சரிபார்ப்பு. அதனால அல்லாஹ் தஆலா பாக்கியமாக அந்த உழைப்பை தந்திருக்கிறான். நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த முழு உம்மத்துக்கும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட நாட்டுல, எங்களோட வீட்டுல நாங்க வேலை செஞ்சுக்கிறதுல உலகத்துக்கும் இந்த உழைப்பை நாங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நாங்க வீட்டுக்கு போறோம். ஜிஹாதுல் அக்பர், அது பெரிய தியாகம். நாங்க போயிட்டு எங்களோட கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் நாங்க முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு பெரிய கல்யாட்டம் நடக்கிற இடம், அதுல ஒரு தாய் அல்லது ஒரு தாயா வைத்து கலந்து கொண்டாங்கன்னு சொன்னா உம்மத்தை அதை முன்மாதிரி எடுப்பாங்களாம். அவங்களும் வந்திருக்காங்க, அப்ப நம்மளும் செய்யலாம். ஒரு பிதத்துடைய விஷயம், ஒரு ஃபித்னாட விஷயம், அதுல எங்கட பங்களிப்பு வந்துச்சுன்னு சொன்னா உம்மத்து முடிவு செஞ்சிருவாங்கலாம். இவங்க நலவுதான் செய்வாங்க, இவங்க நல்லதுதான் செய்வாங்க, நபியுடைய வாழ்க்கையை தான் எடுத்து நடப்பாங்க, அல்லாஹ்வோட கட்டளையை தான் செய்வாங்க, இவங்க சரியத்துக்கு மாற்றம் செய்யறவங்க இல்ல என்ற தோரணையில அந்த எண்ணத்திலே உம்மத்து இருக்கிறாங்க. ஜமாத்துல பெரிய ஒரு மதிப்பு இருக்கு அவங்களுக்கு. வெளிப்படையா ஏற்றினதுக்கு என்ன, அவன் உள்ளத்துக்கு அல்லாஹ்வுல அவர் கண்ணியத்தை போட்டு வச்சிருக்கிறான். அதனால சொல்லப்படுது, இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு விஷயத்துல முன்மாதிரி பேணுதல கடைபிடிக்கணும். நாங்க ஒரு பெரிய ஒரு களியாட்ட காட்சியில போயிட்டு எங்களை முன்னுக்கு போட்டோம்னு சொன்னா, இன்னாரும் வந்திருக்கிறேன், அப்ப அது பரவாயில்ல, நம்மளும் செய்யலாம். இது உம்மத்துல அந்த அமல் அது 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 அமல் ஆயிடும், ஆமா ஆயிடும். அதனால நாங்க கொஞ்சம் தியாகத்தோட இந்த விஷயங்கள்ல நாங்க முன்மாதிரியே இருந்து கொள்வது.
குடும்ப வாழ்க்கை இது எல்லாரும் பார்த்துட்டீங்க ஹைலைட். எங்களோட குடும்ப வாழ்க்கை குடுக்கல் வாங்கல் எங்களோட பயான் உண்மதுக்கு தேவையில்லை. பயான் கேட்டு 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 இன்னைக்கு எல்லாரும் பயானையும் பழகிட்டாங்க. அதனால மக்களுக்கு பயான் தேவையில்லை, இன்னைக்கு வாழ்க்கை தான் தேவை, அசலான வாழ்க்கை. அதனால கண்ணியமாக நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தாயுடைய பட்டுவலை மூடப்பட்டது இல்லை, ஆபிதுடைய பட்டுவல் அது மூடப்பட்டது. அல்லா இடத்துல ஹிதாயத்துக்கு அல்லா சொந்தக்காரனாக இருந்தாலும் அல்லாஹால ஹிதாயத்துடைய உழைப்ப எங்கட கையில தான் செஞ்சிருக்க. ஹிதாயத்துக்கு ஒரு உழைப்பு முயற்சி தேவை. நபிமார்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்தினது, இவ்வளவு தியாகம் செய்ய வச்சது, சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டது கூட இந்த ஹிதாயத்தை உலகத்துல ஆமாக்கள் முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும் ஒரே நோக்கம் தான். அல்லாஹ் சக்தி உள்ளவன், அவனுக்கு ஏலும் இந்த இப்படி எல்லாம் தியாகம் செய்யறதுல எல்லாருக்கும் ஒரே உள்ளத்தை வச்சு எல்லாருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படி இல்லை. இந்த ஹிதாயத்துக்கு அவன் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க, அதை வச்சுதான் அல்லாஹ் ஹிதாயத்தை முடிவு செஞ்சாங்க. அதே மாதிரி ஹிதாயத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரனாக இருந்தாலும் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த உழைப்பு சேர்த்து அல்ல எதிர்பார்த்துதான் அது அல்லாஹ்வுடைய வழிமுறை சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. வார்த்தைக்கு கருத்து தெரியாது, என்ன சுண்ணத்துன்னு சொன்னாங்க. அல்லாட சுண்ணத்தா, அல்லா சுண்ணத்துன்றீங்க. வீடியோ வாழ்க்கையில நான் சுண்ணத்துன்னு சொல்ல, சுண்ணத்துன்றது வழிமுறை, ஒரு நடைமுறைக்கு செல்வது. வாழ்க்கை வழிமுறை தான் சுண்ணத்துன்னு சொல்றது. நாம தான் நபியுடைய வாழ்க்கை தான் சுண்ணத்து, நபியுடைய வழிமுறை. அல்லாஹ்க்கு ஒரு வழிமுறை, அதை சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய வழிமுறை அது ஹிதாயத்துடைய உழைப்புக்கு பின்னாலதான் அல்லாஹ் ஹிதாயத்தை முடிவு செய்வார். அதனால உம்மத்தில் ஒரு குரூப் உண்டு, ஒரு பகுதியை அல்லாஹ்வுத்தாலா தெரிவு செஞ்சிருக்கிறான். அந்த தெரிவுக்குள்ள நான் உட்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்தணும். இது ஒரு அமானிதம், இதை ஒப்படைக்கணும். அதனால கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய உழைப்பு அதுல இஸ்திகாமத்தாக இருந்து கொள்ளணும். சொன்னால இஸ்திகாமத் என்று சொல்றது அது தீனுடைய சோதனைகள் வார நேரம் நாங்க அமல்களை தான் தெரிவு செய்யணும். அமல்களின் பக்கம் திசை திரும்பணும். அதாவது பைத்துல் முகத்தஸ்ல தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிற முதலாவது கிபிலா, அது தொழுது பழகிட்டாங்க. அவங்களோட கல்புக்கு வந்துட்டு எங்கட கிபிலா இதான் சொல்லி நபிக்கும் சஹாபாக்களுக்கும் இதுதான் எங்கட கிபிலான்னு வந்துட்டு. அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வோட கட்டளை தொழுகையின் போதே இறங்கிச்சா அவங்களோட கிபிலாவை மாத்துங்க. 2 ரக்காத்து பைத்துல் முகத்தஸ், 2 ரக்காத்து மஸ்ஜிதுல் ஹராம் பைத்துல்லா காபத்துல்லா நோக்கி. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று நடைபெற்றிருக்கிற நேரம் சோதனையாக வந்தது இன்னொரு கட்டளை. அதுல முடிவு கட்டளையின் பக்கம் திரும்புவதுதான். இது என்ன ஒரே அப்படி அங்க தொலைச்சிட இங்க தொலைச்சிட விளையாட்டானா அது செய்ய மாட்டேன், அப்படி முடிவெடுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரக்கூடிய நேரம், சோதனைகளின் போதும் அது அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் திரும்புவதுதான் இஸ்திகாமத் என்பதாக விளங்கப்படுத்தப்படுச்சு. நான் திரும்பி ஞாபகப்படுத்துறேன். அதனால எங்களுக்கு சோதனை வரதான் செய்யும், சோதனை வராம இருக்கிறாரு. சொன்னாங்க இந்த ஒவ்வொரு மனுஷன் கவர்மெண்ட் ஜாப்புக்கு பிரைவேட் ஜாப்புக்கு ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட் வைக்கிறாங்க. சோதனை வச்சுதான் எடுக்கிற, டெஸ்ட் வச்சுதான் எடுக்கிற. அது ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸாம் பேப்பர் கஷ்டமா இருக்கும், கடினமானதாக இருக்கும். அப்போ அந்த எக்ஸாம் எழுதி அந்த ஜொப்புக்குள்ள பேசிட்டாலும் கவர்மெண்டோ பிரைவேட்டோ அவரோட ப்ரொமோஷன், அவரோட தரத்தை உறுதிப்படுத்த, அவரோட சம்பளத்தை கூட்ட இன்னும் எக்ஸாம் நடந்துட்டே தானே இருக்கணும். அப்போ கேட்டாங்க மௌலானா, உலகத்துடைய விஷயத்தை முடிவு செய்யறதுக்கு மனுஷன் தெரிவு செஞ்சிருக்கிறது சோதனை. அவனை சோதிச்சுதான் தரத்தை கூட்டணும், சோதிச்சுதான் சம்பளம் கொடுக்கணும். அவனோட கிரேட் அது சோதனையிலே தான் தங்கி இருக்குது. அப்போ அல்லாஹ் தாலா அந்த உயர்தரமான சொர்க்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அத அடியானுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா சோதிச்சு அது அநியாயமானு கேட்டாங்க. மனுஷன் வாழ்க்கையிலே வச்சிருக்கான், எனக்கு தரமான ஒருத்தர் கிடைக்கிறேன்னு என்ன செய்யணும், சோதிக்கணும். அவனை எவ்வளவு டஃபா சோதிக்கணுமோ அவ்வளவு டஃபா சோதிக்கணும். அது அவ்வளவுல பார்த்தவர்களுக்கு அவருக்கு சம்பளம், ஒரு கிரேட் அவ்வளவு கிரேட் பண்ணி அவருக்கு சூப்பரா கிரேட், உயர் பதவியில இருக்கிற சம்பளம் அப்படி, வாகனம் அப்படி, பங்களா அப்படி. அதனால நீங்க அல்லாஹ் தாலாவும் இதை சோதிச்சுதான் எங்களுக்கு இந்த சொர்க்கத்துடைய முடிவை அவன் செய்வான். அதனால வார சோதனை நாங்க நினைக்கப்படாது, நான் பெரிய தாயி இத்தனை வருஷம் உழைப்பு செஞ்சேன், நான் தஹஜ்ஜத் விடுபடல, சுன்னத்தா நோன்பு விடுபடல, காலை மாலை திக்ர் விடுபடல, ஒவ்வொரு வருஷம் வக்தி விடுபடல, அதனால என்ன என்னைய சோதிக்கிற, நான் தான் எல்லாம் செய்யறேனே, அந்த சிந்தனைகளுக்கு வரக்கூடாது. நாங்க எல்லா சோதனைகளின் போதும் அல்லாஹ்வின் பக்கமே திசை திரும்பக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால கண்ணியமானவர்களே,
அதோட பாதையில வந்தோம். இப்ப வீட்டுக்கு போக்குறோம். வீட்டுக்கு போனா சில அமல்கள் இருக்கு. நாங்க வீட்டுல தாலீம் ஹயாத்தாக்கணும். அதே மாதிரி தொழுக நேரத்துக்கு நாங்க தொழுது கொள்ளணும். அதே மாதிரி காலை மாலை திக்ர், அதே மாதிரி குர்ஆன் திலாவத், இபாதத்துல தாலீம்ல காலை மாலை திக்ர்ல குர்ஆன் திலாவத்துல நாங்க எந்த குறைபாடும் செய்யறது இல்லை. தாலீம் அஞ்சமலோட செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு தாலீமுடைய தஷ்கீல் முதல்ல அந்த ஃபார்மட் ஒன்று தார அத்தாயம் எடுக்கிறதுக்கு ஃபார்மட் ஒன்று தார அஞ்சமலோட தாலீம் எத்தனை வீட்டுல நடக்குது ஒரு நாள்ல. அஞ்சமல் இல்லாம எத்தனை இடத்துல நடக்குது. இப்ப அதை சொல்றாங்க. இப்ப அப்படி ஒண்ணு இல்ல, அஞ்சமல் இல்லாம தாலீம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு அத்தாயமும் இல்ல. அந்த வெற்றி அறிவிப்பத்தானே பிறப்பிடமாகவும் அத்துக்களையை வசிப்பிடமாகவும் கொண்ட முன்னாள் அதிபர் ஐ.கே. புத்தனார் காலமானார். அதிகமா இருக்கிற காலத்துல வேலையும் அத மாதிரி தான் அந்த தரத்துக்கு உறுதியா செய்யணும். சும்மா தொட்டு தொடச்சி அப்படி அப்படி இல்லை. இது சும்மா வந்த வாக்குல போற செய்யற மாதிரி இல்லை. இன்னைக்கு அவ்வளவு பெரிய பித்னாவை நாங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை விட்டு இல்லாமக்குறதுக்கு ஷைத்தானும் யஹூதிகளும் நஸாராக்களும் இந்த எங்களுடைய நஃப்ஸும் அது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால வேலையோட தரத்தை கூட்டி தான் நாங்க சேர்த்து தரத்தை குறைக்கிறது இல்லை. அதனால முதலாவது எங்கட குர்ஆன் ஹல்கா தஜ்வீதுடைய ஹல்காவோட நாங்க எங்களோட வீட்டு தாலீம் நடக்கணும். தஜ்வீதுடைய ஹல்கா தஜ்வீதை நாங்க சீராக்கணும், குர்ஆனை சீராக்கணும். அடுத்தது கிதாபு தாலீம், அமல்களின் சிறப்பு, முன்தஹப் ஹதீஸ், ரியாலுஸ் சாலிஹீன். இந்த கிதாபுகளை மாறி மாறி ஒரு நாளைக்கு முன்தஹப், அடுத்த நாளைக்கு அமல்கள், அடுத்த நாளைக்கு முன்தஹப், அடுத்த நாளைக்கு ரியாலுஸ் சாலிஹீன். அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியே முன்தஹப் ஹதீஸ் வரணும். அதுல ஒவ்வொரு சிறப்புகள் நாங்க அடையாளம் வச்சு வாசிக்கணும். அதே மாதிரி 6 ஷிஃபாத்துடைய முதாக்கரா நடக்கணும். 6 ஷிஃபாத்துடைய முதாக்கரா. ஷிஃபாத்துகள் சீர்கெட்டு போனதால் தான் உம்மத்துல பெரிய ஒரு பசாது பித்னாக்கள் அதிகரிச்சுட்டாங்க. அதனால என்னோட ஷிஃபாத்தை சீராக்குறதுக்காக 6 ஷிஃபாத் நாங்க பேசி ஆகணும். ஒவ்வொருத்தரையும் பேச பழக்கணும் நாங்க 6 ஷிஃபாத். அப்ப 6 ஷிஃபாத் பேசி தர்கீப் பண்ணிட்டு நாங்க தஷ்கீல் பண்ணணும். இந்த நிலைமைகளை உண்டாக்க அல்லாஹ்வோட பாதையில வெளியாகி ஆகணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மஹல்லாவை விட்டு ஈமானுக்காக வேண்டி இன்னொரு மஹல்லாக்கு நீங்க இடம் பெயராத வரையில, முஜாஹதா தியாகம் செய்யாத வரையில உங்களுடைய ஈமான் அதிகரிப்பை நீங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தஷ்கீல் பண்ணணும். தஷ்கீலுக்கு ஒரு கொப்பி வைக்கணும். கொப்பியில நாங்க பேர் இருக்கணும். தஷ்கீல் முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்த நாளுடைய நிகழ்ச்சி, யாரு தாலீம் வாசிக்கிற, யாரு தர்கீப் பண்றது, அப்படி சில நிகழ்ச்சிகள் நாங்க மஷூரா பண்ணி கொடுக்குறது. அதுலேயே வீட்டுடைய விஷயங்களையும் மஷூரா பண்ணுவேன்னு சொல்றாங்க. என்னோட வாழ்க்கையில ஒருத்தோட வாழ்க்கையில 100% வரணும். சாப்பாடு விஷயம், திருமண விஷயம், அடுத்த நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குதான். அதையும் நான் அந்த மஷூரால எடுத்து மஷூரா முடிவாக மாத்தி கொள்றது. என்னோட வீட்டை உதாரணத்துக்கு செல்றேன், பெயிண்ட் அடிக்க என்ன கலர் அடிக்கும் உதாரணத்துக்கு செல்றேன். அது கூட சாதாரண விஷயம் சொல்லி நாங்க முடிவெடுக்கிறோம் இல்லை. ஒரு கணவன் மனைவி நிம்மதியா சந்தோஷமா கல்யாணம் முடிச்சு வாழ்ந்தாங்க. முதலாவது குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை கிடைச்சா அப்போ அவரு கணவன் ஒரு விருப்பமான ஒரு பேர் ஒன்று வச்சுட்டாரு. நல்ல அழகான பேர் தான் வச்சுட்டாரு. இருந்தாலும் மனைவிக்கு சரியான கவலையா, இன்னைக்கு ஒரு சின்ன மஷூரான்னு கேட்கலையே, இன்னொரு ஒரு மஷூரா பண்ணலையே. அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைய சுமந்து இருக்கிறது தாய் தானே. அந்த தாய்க்கு அது நீண்ட நாளா அதே கவலை. உண்மையாக கேள்விப்பட்ட விஷயம். அவருக்கு அவ செல்லி காட்டு என்னிட்டு நீங்க ஒரு மஷூரா பேர் வச்சீங்க, நல்ல பேர் தான், அழகான பேர் தான். இருந்தாலும் அந்த மிஸ்டேக் வாழ்க்கை பூரா. சாதாரண ஒரு விஷயம் தான். விஷயத்துல தப்பு ஒன்று இல்லை. அவருக்கு முடிவெடுக்க உரிமை இருந்தாலும் ஒரு கலந்து அலசல், ஒரு வார்த்தை கேட்காதது அது பெரிய ஒரு குறைபாடு ஆயிடுச்சு வாழ்க்கையில. கண்ணியமானே. அதனால வாழ்க்கை பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு தொண்டு, ஒரு கருப்பு புள்ளி மாதிரி. இந்த சின்ன விஷயங்கள் கூட நாங்க அந்த மஷூரா பண்ணி செய்யறதுல பெரிய நலவு இருக்கு, பெரிய கயிறு இருக்கு. அதான் அதுல வரக்கத்தை கயிறுல வச்சிருக்கிறாங்க. அதனால வீட்டு விஷயங்கள் கூட என்ன சமைக்கிறது, என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எப்படி பிரயாணம், நாளைக்கு பிரயாணம் மட்டும் எப்படி போறது, எத்தனை மணிக்கு போறது, யார் யார் போறது, யாரோட போறது, எத்தனை மணிக்கு வெளியாகிறது, அந்த விஷயங்கள் கூட நாங்க அந்த மஷூரால எடுத்துக்கொள்ளணும். அதனால வீட்டு தாலீம் 5 அமலோட நடக்கணும். மஷூரா, தஷ்கீல், 6 ஷிஃபாத்துடைய முதாக்கரா, கிதாபு தாலீம், தஜ்வீத் ஹல்கா. ஒவ்வொரு வீட்லயும் இதேதான் தாலீமுடைய பேட்டர்ன். இது எங்கட தாவத்தில் நாங்க இதை சேர்த்துக் கொள்ளணும். இப்ப சும்மா நீங்க 15 நிமிஷம் ஆச்சுட்டு முடிங்கலன்னு சொல்றது தஷ்கீல் இப்ப செய்யக்கூடாது. அதனால
நாங்க அதை சரியாவே பவுண்டேஷனை போட்டுட்டு அது அப்படியே பேய்த்திடும். இல்லாட்ட கியர் மாத்தி மாத்தி ஓடுறது கஷ்டம் சொல்லிதான் இப்ப ஆட்டோ கியர் வந்துருக்கு, லேசா ஓடுறது மாதிரி. நாங்க அதை பெற்றனுக்கே உம்மத்துல பழகிட்டோம்னு சொன்னா இதுதான் தாலிம், இப்படித்தான் செய்யணும்னு அவனோட உள்ளத்துல பதிஞ்சிடும். அதனால இந்த அஞ்சாமல் தாலிமுக்கே உம்மத்தை பழக்கமே சொல்லப்பட்டிருக்கு. வாராத தாலிம், வீட்டு தாலிமுடைய விஷயங்கள் தான் போன டெல்லி மஷூரால கூட பெரிய ஒரு குறைபாடா பேசப்பட்ட விஷயம். இவ்வளவு விஷயம் நடக்குது, வீட்டு தாலிம் போதாது, வாராந்த தாலிம் போதாது. அந்த அதாயமை கொண்டதுதான் எங்களுக்கு 20 வீட்டுக்கு ஒரு வாராந்த தாலிம் உண்டாகுங்கன்னு சொல்லி அதாயம் தருது. வீட்டு தாலிம்கள் அதிகரிங்க, பெண்களோட உழைப்பு முயற்சி போதாதுன்ற அடிப்படை தான் எங்களுக்கு இப்ப அடுத்த டெல்லி மஷூராவுக்கு போற நேரம் இதுல சரியான ஒரு அடைவு மட்டத்தை நாங்க அடையணும். அதாயம் ஒன்று வச்சு அது நபியுடைய ஒரு சுண்ணத்து தானே, அது பேருக்கு புகழுக்கு அப்படி நான் அதாயம் கொடுத்ததுக்கு செய்யணும் அப்படி ஒன்று இல்லை. செல்வாங்க தாவத்துன்னு செல்றது இஹ்லாஸ் இதுக்குதான். இஹ்லாஸ் இருந்தாலும் அல்லாட பாதையில பேசிட்டா நாங்க ஜமாத்துல ஆண்களோ பெண்களோ நாங்க லுஹா தொழுகிற டைம்ல தாலிமுக்கு முன்னால மக்களை தஸ்கீல் பண்ணலாம். லுஹாட டைம் வாங்கல லுஹா தொழுவோம் செல்லணுமா. தஹஜ்ஜுதுக்கு ஜமாத்துல எழுப்புறது அது குத்தம் ஒன்று இல்லை, அது ஒரு தஸ்கீல், அது ஒரு தாவத் தானே. நான் மட்டும் தஹஜ்ஜுத் தனியை தொழுது எழுப்பிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு அப்படி இல்லை. இது எங்கட தாவத்துல சேர்ந்தது. நான் அவருக்கு அமலின் பக்கம் அழைக்கிறது அது பெரிய ஒரு தாவத் தானே. அதோட பாதையில வந்த மக்களுக்கே தாவத் கொடுக்காட்டி யாருக்கு போய் தாவத் கொடுக்குறது? மையவாடியில் இருக்கிறவளுதான். அதனால இந்த மாதிரி அதுல அதை ஞாபகப்படுத்தினா நாங்க ஜமாத்துல போனா கூட நடக்கிற நாங்க செய்ய போற அமல எங்கட சாத்திகளுக்கும் ஞாபகப்படுத்துறாரு. இவரு பெரிய அமலாடின்னு யாரும் நினைக்க தேவையில்லை. நம்மளும் இஹ்லாஸ் உடைச்சிக்கப்பட நான் மட்டும் லோஹா தொழுதுக்கும், நான் மட்டும் தஹஜ்ஜுத் தொழுதுக்கும், நான் மட்டும் குர்ஆன் ஓதிக்கும் இல்ல இல்ல. இப்ப அந்த அமலின் பக்கம் நான் தாவத் ஒன்று கொடுக்குறதா. தாவத் கொடுக்கறது அது பெரிய பாவத்திலிருந்து உதாரணம் ஒன்று சொன்னாங்க. ஒரு ஒரு வாலிபர் தொழுகைக்காக வேண்டி உழு செஞ்சு கொண்டு மஸ்ஜிதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாரு. வந்தா அப்படியே நண்பர்கள் அந்த விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு கடை பஜார் உண்டு, அந்த ஒரு டிவி காட்சி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. அதுல மெச் போகுது, இந்தியால மக்கள் விளையாடுறாங்க, அதே தண்ணி குடிக்கணும். அப்படி ஒரு காட்சி ஒன்று இருக்கு. இவரு தொழுகைக்கு போறாரு, உழு செஞ்சுட்டு போறாரு, மஸ்ஜிதின் பக்கம் போறாரு. இவரு போனா அந்த வாலிபர்கள் சொன்னாங்களாம், எங்க போறீங்க? நான் மஸ்ஜிதுக்கு போறேன், வாங்கல ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போ, கொஞ்சம் விளையாடிட்டு போவாங்களே தொலை போறேன் சொல்றாரு. தொழுகை எப்பயும் தொழுதுக்கலாம், அசர் வரையும் தொழுதுதானே லோகர், வாங்க அசர் தொலை போனா மாறி வரையும் தொழுதுதானே, வாங்க கொஞ்சம் விளையாட்டு போ, ஒரு கை பார்த்துட்டு போம், கொஞ்சம் அதை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி தஸ்கீல் பண்ணா அவர் அப்படி பேச்சுக்கு அதுக்கு அடிமை ஆயிட்டாரு. அவரும் பேச்சு அந்த கிரவுண்ட்ல விளையாடக்கூடியதா ஆயிட்டாரு. இதுல செல்றாங்க என்னன்னு சொன்னா, இவர் என்ன பாவம் செஞ்சாரு, என்ன பாவம் இவர இந்த அந்த மஸ்ஜிதுக்கு போறதை விட்டு தடுத்தது. அவர் உழு செஞ்சுட்டு வந்தாரு, மஸ்ஜிதின் பக்கம் வந்தாரு, தொழுகைக்காக வந்தாரு, எல்லாமே நல்ல விஷயம். அப்ப அவடுத்து அவர் செஞ்ச பாவம் என்னன்னு கேட்டா அது உம்மத்துக்கு ஜீரணிக்காத விஷயம். நாங்க எங்களுக்குள்ள சுற்றி செல்றது, இது பொது பயான்கள் செல்றது இல்லை. அப்ப அவரு செஞ்ச பாவம் என்னன்னு சொன்னா, இவரு பெய்த்து அவருடைய நண்பர்களை அடையப்ப அசருக்கு டைம் ஆயிட்டு, என்ன கிரவுண்ட்ல இருக்கிறீங்க, என்ன அதை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, வாங்க மஸ்ஜிதுக்கு போவோம்னு சொல்லி அந்த தாவத்தை விட்டது அவருடைய தொழுகையே பறிபோடுற அளவுக்கு அது அவருக்கு பாவமா கேடாப்பிட்டார். அவரும் அதோட சேர்ந்துட்டார். அவரோட தொழுகை உழுவெல்லாம் விட்டுட்டு அந்த விளையாட்டோட அவரும் சேர்ந்துட்டார். தாவத்தை விடுறது அது ஒரு பாவம் தானே. எப்படின்னு சொன்னா, நாங்க அல்லாட பாதையில போறதை லேசா எடுத்துட்டோம்னு சொன்னா, அதை விட்டுட்டோம்னு சொன்னா 3 நிலைமைகள் உண்டாகும். என்ன? அல்லாவுடைய ரசூலுடைய கோபம் உண்டாகும். 2வது விசாலமான பூமி நெருக்கடி ஆகிடுமா. 3வது பாத்திலின் பக்கமேலுக்கு அழைப்பு வந்துடும். காஃபி குடு மாலிக் நம்முடைய சம்பவத்தை அடிக்கடி சார்ந்தவரான பேசுறாங்க. எங்களுக்கும் இந்த ஜோடுகளை சொல்லி காட்டப்பட்டுச்சு. காஃபி குடு மாலிக் அவங்க தபூக் யுத்தத்துக்கு தயாரா தான் இருந்தாங்க. போறல்ன்ற முடிவில் போறதான் கொஞ்சம் தாமதிச்சுன்னு சொல்லி அது தாமதமே ஆகி போன ஜமாத்து திரும்பி வந்துட்டாங்க. நபி அவங்க எந்த அளவுக்கு நடந்து கொண்டாங்கன்னு சொன்னா, சலாம் செல்லையும் இல்லை, அவர சலாத்துக்கு பதில் செல்லையும் இல்லை. 40 நாள் முடிய சென்னாங்க. உங்களோட மனைவி வீட்டுக்கு அனுப்பியிருக்கு, மனைவியோடையும் ஒழுகிருக்கிறார். அப்படி ஒரு முழு உம்மத்துள்ள எத்தனையோ நண்பர்கள்ட பேச்ச அந்த காஃபி குன் மாலிக் அவங்க எதிர்பார்த்தாங்க. யாருமே அவரோட பேசல. அவரு சொல்ற வார்த்தை தான் இது, அல்லாவுடைய வஹி வராம எனக்கு முடிவு செய்யலன்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய புறத்திலே ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு முனாஃபிக்கும் சொன்ன காரணத்தை நபி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. காஃபி குன் மாலிக் அவங்க பதில் சஹாபி, பத்ர் சஹாபாக்களுடைய விஷயத்துல நபி அவங்க சொன்னாங்க, அவரை பத்தி நீங்க எதுவுமே பேசக்கூடாது, அல்லாஹ்வோட முன் பின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான். பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான். அப்படி சிறப்பானவங்க தான் பத்ர் சஹாபாக்கள்.
ஆனா அந்த பதிலுக்கு போன சஹாபி ஒன்று அல்லாட பாதையில போவ தாமதிச்சது அவரோட வாயாலே அவர் சொல்றாரு, அமல்களின் சிறப்பிலையும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டு இந்த விசாலமான பூமி எனக்கு நெருக்கடியாக மாறிவிட்டது. பார்த்தா பக்கத்தூர்ல ஆட்சி செஞ்ச அந்த அவர் அரசன் கூட கடிதம் அனுப்புறாரு, உங்களை நபி இப்படி ரிஜெக்ட் பண்ணி விட்டாராம், நீங்க வாங்க நாங்க சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு பதவி தாரம், உரிய அந்தஸ்து தாரம், செல்வம் தாரம், வியாபாரத்துல உங்களை சேர்த்துக்கொள்றோம், உரிய இடம் நாங்க தாரம், நீங்க எங்கள்கிட்ட வந்துடுங்க, எங்களோட சேர்ந்துடுங்கன்னு சொல்லி கடிதம் கூட வந்துட்டு இந்த சாபி அவ்வளவு கஷ்டமாக பீத்துது, அவ்வளவு கஷ்டமாக பீத்துது. அவர் செஞ்சது என்ன எவ்வளவு பெரிய குத்தமா? விபச்சாரம் செஞ்சாரா, மதுவா இருந்தாரா, திருடினாரா, அல்லாட பாதையில போறது தாமதிச்சார். அல்லாவுடைய ரசூலுடைய கோபம் உண்டாகிட்டு முடிவே வரல. அல்ல முடிவை நல்லதாக்கினால் இருந்தாலும் அல்லாட பாதையில போறதுல நாங்க எந்த குறைபாடும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. 3 நாள் உரிய நேரம், வருஷ பக்தி உரிய நேரம், எங்களோட 5 அமல்கள், வீட்டு அமல்கள், எல்லா அமல்களும் உரிய நேரத்துல நாங்க செஞ்சிடணும். தாவத்துல குறைபாடு செஞ்சு அது பெரிய பாவம் தான். அந்த அல்லாட கட்டளை ஒன்று இல்லாம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த உம்மத்தை தாவத்தை விட்டும் புறம் தள்ளி விட்டு அந்த ஊரை விட்டு வெளியாகி போயிட்டாங்க. அவர் செஞ்ச அந்த தவறின் காரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மீனுடைய வயிற்றுல சோதனை உண்டாக்கி கொடுத்துட்டார். அவர் செஞ்சது அல்லாட கட்டளை வாரத்துக்கு முன்னாலே அந்த உம்மத்தை கை கழுவிட்டார், தாவத்தை விட்டுட்டு வெளியாகி போயிட்டார். அதனால இன்னைக்கு தாவத்துன்னு சொல்றது அது இபாதத் மாதிரித்தான். தொழுகைக்கு என்ன ஹுக்கும் அதே மாதிரித்தான் தாவத்து முக்கியமான ஒரு அமல். முதலாவது கலிமாவுடைய உழைப்பு இது. அதனால நாங்க எந்த குறைபாடும் அதுல செய்யறது இல்ல. நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உம்மத்துல அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்க, அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு மாற்றம் செய்யறவங்க, ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்யறவங்க மாதிரி அதுல மேல் தட்டு கீழ் தட்டு எல்லாரும் மேல் தட்டுல தான் ஏற ஆசைப்படுவாங்க. ஆனா அப்படி செய்யலாது, துண்டு குறுக்கி போட்டாங்க. சிலர்கள் மேல சிலர்கள் கீழே. அதுல நல்ல தண்ணி எடுக்கணும்னு சொன்னா மேல் தட்டுக்கு போகணும். அப்ப கீழே உள்ளவங்க மேல போயிட்டு தண்ணி எடுக்கணும். அதுல சொல்றாங்க என்னன்னு சொன்னா, கீழே உள்ளவங்க எல்லாம் மஷூரான்னு பண்ணாங்க, நாங்க அடிக்கடி மேல போறதால அவங்க தூக்கத்துக்கு டிஸ்டர்ப், மத்த விஷயத்துக்கு டிஸ்டர்ப். நாங்க நிச்சயம் கடலுக்கு கீழே நிறைய தண்ணி இருக்குதானே, நாங்க நிச்சயம் எல்லாரும் சேர்ந்து கடல்ல ஒரு ஓட்டையை போடுவோம், நிறைய தண்ணி வரும், நாங்க அதை பாவிச்சுக்கோன்னு சொல்லி மஷூரா முடிவு எடுத்துட்டாங்க. மேல உள்ளவங்களுக்கும் இந்த மஷூரா முடிவு கேள்விப்பட்ட அவங்க என்ன செய்யணும், அவங்க ஓடி வந்து அவங்கள கைய காலை பிடிச்சாவது என்ன செய்யணும், அவங்கள எப்படியாவது தடுத்து இந்த கப்பல்ல ஓட்ட போட்டுறாதீங்க, மேலுள்ள தண்ணியை வேண்டாம், நாங்களும் கீழே கொண்டு வந்து தந்துடுறான், அந்த கப்பல்ல மட்டும் ஓட்ட போட்டாங்க, கையை காலை பிடிச்சி கெஞ்சிடுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு அத்தியாவசியமான தாவத்துடைய உழைப்பு. அப்படி செய்யலன்னு என்ன செய்யும், அவங்க ஓட்டையை போட்டுருவாங்க, மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்க எல்லாமே மூழ்கி எல்லாமே ஹலாக் ஆகிடுவாங்க, எல்லாரும் மூத்தாயிடுவாங்க. நபியுடைய ஒரு ஹதீஸ நொமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துப்பட உள்ள ஹதீஸ சொல்றாங்க. அப்ப இந்த உம்மத்துல தாவத்துடைய உழைப்புக்காக தெரிவு செய்யப்பட்ட நாங்க மேல் தட்டுல எங்களுக்கு இடம் கிடைச்ச மாதிரியா, மேல் தட்டுல இடம் கிடைச்ச மாதிரி. இப்ப கீழே ஓட்ட போடுற மக்கள் இருக்கிறாங்க, ஷரியத்தை மாற்றம் செய்யறாங்க, தொழுகைக்கு மாற்றம் செய்யறாங்க, வேற பாவங்கள் ஈடுபடுறாங்க. அவங்க என்னத்தினாலும் செய்யட்டும், எங்களுக்கு என்ன இருந்தா அழிவு வந்தா எல்லாருமே சேர்ந்து அந்த அழிவுக்கு சோதனைக்கு உள்ளாக வரும். அதனால நாங்க இந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் அதுல தடுத்துட்டோம்னு சொன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பு. அப்ப அப்படி சொன்னாலும் கூட நாங்க அந்த உழைப்புல தாமதம் மென்மையா தான் செய்யணுமா, அப்படி இல்லை, மிக தீவிரமாக மிக துரிதமாக தான் வேலை செய்யணுமா. இப்ப கப்பல்ல போட்டதுக்கு மஷூரா ஓட்ட போடுறதுக்கு முடிவெடுத்துலையா, நம்ம என்ன செய்யறோமா, மஷூரா பண்ணிட்டான், துண்டு பிரசுரம் அடிச்சு இவங்க எல்லாருக்கும் விநியோகிப்போம். இந்த பீக்கர் ஒன்று எடுத்து ஒரு எலவன் சொல்லிட்டு பண்ணிடுவோம். வந்திருக்கிற ஆபத்து பீக்கர்ல சொல்லி துண்டு பிரசுரம் அடிச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு இந்த அது அப்படியெல்லாம் செய்யற அளவுக்கு இல்ல. உடனடியா கீழே வைத்து அந்த மனுஷன காலை பிடிச்சது எண்டப்பா கப்பல்ல ஓட்டையே போட்டுறாத, போட்டா எல்லாரும் அழிஞ்சு போய்த்துருவோம், உன்னோட சிந்தனையை மாற்று, அந்த விஷயத்த நீ விற்றுன்னு சொல்லி அந்த காலை பிடிச்சு நேரடியா போய்த்து உடனடியா மன்றாட வேண்டிய விஷயம். அதை தாமதிக்கிறதால இத்தனை அழிவுகள் நஷ்டங்கள் உம்மத்துல ஏற்பட்டு கொண்டு நாங்க அந்த விஷயத்த விளங்கினாலும் இந்த துண்ட பிரசுரம் அடிக்கிற மாதிரி ஸ்பீக்கர்ல செல்ற மாதிரி தான் இன்னும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதை விட துரிதமாக மக்களோட காலடியை பேய்த்து கண்ணீர் வடிச்சு இந்த உழைப்பை கபூல் செய்யுங்க, அதோட கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்க, அதோட சரியத்துக்கு முன்னுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அவங்கள மாற்றம் செய்யற அளவுக்கு தாவத்து உறுதியாக நாங்க துரிதமாக செய்ய வேண்டிய அவசியப்பாடுல இந்த ஃபித்னான காலத்துல நாங்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்களே, நாங்க செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாஸோட அல்லாவுக்காக வேண்டி நாங்க செய்யறது. இஹ்லாஸ் தான் இந்த வேலையோட உயிர். இந்த இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா அது வெளியே போட்டுரும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி அந்த தீனுடைய உழைப்பு பெரிய சமுத்திரம் மாதிரி, அதுல பெரிய பெரிய மீன்கள் இருக்குமா, திமிங்கிலம் கப்பலை பிறற்ற அளவுக்கு மீன் இருக்குமா.
ஆனா அந்த எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் உயிர் பெய்த்துன்னு சொன்னா அந்த கடல் என்ன செய்யுமா, அந்த கடலுக்குள்ள அதை வச்சிருக்காங்க. அது அப்படியே தள்ளி தள்ளி கரையை ஒதுக்கிடுவோம். அது மாதிரி இந்த உழைப்புல இவ்வளவு பெரிய தாயி, பெரிய பொறுப்புதாரி, பெரிய வக்து முடிச்சவர், அவர் இஹ்லாசோட உழைப்பு செய்யணும்னு சொன்னா திமிங்கிலம் மாதிரித்தான் கப்பலையும் திரட்டுவாரு. இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா உயிர் பெய்த்துச்சு. உயிர் போனா கடலை விட்டு வெளியாகிடுவாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்லாஸ் போனா தீனுடைய உழைப்பை விட்டு அல்லாஹ் என்ன வெளியாக்கிடுவான். அதனால யாருடைய குறையும் பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. இஹ்லாஸ் இல்லாம போறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட்டுக்கு தொடங்குது அதான் குறை. இவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, 40 நாள் முடிச்சுக்காரு, சில்லா போயிருக்காரு, இந்தியாவுக்கு போயிருக்காரு, குறை பக்தம் முடிச்சுக்காரு, இவர் ஹல்கா பொறுப்புதாரி, இவர் என்ன இப்படி குறை செய்யறாரு, இவரோட குறை என்ன இப்படி அப்படி அப்படி ஷைத்தான் காட்டுவாங்க. இது அமித்ஷா பிள்ளையா, இவர் இப்படி செய்யணுமா, குறைய காட்டி 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 எங்களை இந்த வேலையை விட்டு அவுட் ஆக்கிடுவாங்க ஷைத்தான். அதனால ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி இந்த உழைப்பை இல்லாமக்குறது தான். அதனால யார குறையும் நாங்க பாக்குறது இல்ல. அது இஹ்லாஸ், இது என்னத்தை செஞ்சாலும் நாங்க அல்லாவுக்காக நான் செஞ்சேன், அல்லாஹ் இதுக்கு கூலி தர போதுமானவன், இந்த நியத்தோட அல்லாஹ் கிட்ட இஸ்திகாமத்துக்காக வேண்டி இஸ்திக்லாஸுக்காக வேண்டி அடிக்கடி துஆ செஞ்சு கொண்டே இந்த வேலை பயந்து பயந்து செய்யணுமாம், செஞ்சு செஞ்சு பயப்படணும், படிச்சு படிச்சு செய்யணுமாம், செஞ்சு செஞ்சு படிக்கணுமாம் சொல்லுவாங்க. செத்து செத்து செய்யுங்க, செஞ்சு செஞ்சு சாவுங்கன்னு சொல்லப்படும். இந்த அளவுக்கு இந்த உழைப்பு நாங்க முன்னுரிமை கொடுத்து நல்லா கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வேலையிலே மூத்தாக்கினு சொல்லு அந்த இஸ்திகாத்தையும் இஸ்திக்லாஸையும் அல்லாஹ்கிட்டே கெஞ்சி கேட்டு அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்றவங்களாக நான் ஒவ்வொருத்தரும் மாறணும். எங்களுடைய அசலான வாபசி செய்யறதுக்கு மலக்குகள் வருவாங்க, மலர் சென்றோட வருவாங்க, பஷாரத் செஞ்சு வருவாங்க. நீங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, அதுல இஸ்திகாமத்தாகவும் இருந்தீங்க, நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உலகத்துல நாங்க எப்படி உங்களுக்கு தோழர்களாக இருந்த வழக்குகள் செல்வாங்க, ஆகிரத்துடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நாங்கள் தோழர்களாக இருப்போம், உதவியாளர்களாக இருப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்படும். சொர்க்கத்துடைய காட்சி காட்டப்படும். அவர் இன்பமான முறையில் அந்த உலகத்தை விட்டு வெளியாகி போவார். அது வரைக்கும் அந்த வாபசி கேட்கும் வரைக்கும் இந்த உழைப்புல நாங்க இஸ்திகாமத்தாக இருக்கணும். நான் ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும். இந்த உழைப்பு முடியறதுக்கு இடையில நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறோம். அடுத்த வக்துக்குரிய அந்த வீசா எடுத்துடணும், டிக்கெட் எடுத்துடணும். அல்லாஹ்வுடைய பாதையில வச்சு கேட்கிற துவா அது பனி இஸ்ராயீல காலத்துல நபிமார்கள் செய்த துவா மாதிரி. அதனால ஒரு வக்துக்கு வந்துட்டா நாங்க வாபசி போறதுக்கு முன்னால அடுத்த வக்துக்குரிய கபூலியத்தோ அதுக்குரிய நசீபத்தோ அதுடைய தௌஃபீக்கோ ஏதோ அல்லா இடத்துல கெஞ்சி மன்றாடி இன்னென்ன வக்து எரிய சிரிக்கியா அல்லா, நான் இந்தியாவுக்கு போவரிக்கு, வெளிநாட்டுக்கு போவரிக்கு, சில்லா இன்னும் வெளியாக இல்ல, பெண்கள் வக்து சில்லா இன்னும் வெளியாக இல்ல, 10 நாள் கூட இன்னும் முடிக்காம இருக்கேன், எனக்கு என்ன முன்னால தக்காசா இருக்குதோ அதை முன் வச்சு அல்லாட பாதையில இந்த வக்து முடியறதுக்கு முன்னாலே அந்த அடுத்த வக்துக்குரிய அப்ளிகேஷனை போட்டு அதுக்குரிய அப்ரூவ் எடுத்துட்டு இருந்தாங்க. அது நாங்க மன்றாடணும், அல்லாஹ்கிட்ட கேட்டு கெஞ்சிருங்க, அல்லாஹ் அடுத்த வக்து இன்னும் சஃபர் இருக்கு, எனக்கு எந்த தடையும் உண்டாக்கிடாம அந்த சஃபர் போறதுக்குரிய எல்லா வழிவகையும் அமைச்சு தந்தறியாலான்னு அல்லாட பாதையில நாங்க கெஞ்சணும். இந்த இந்த மௌத்தையும் இந்த உழைப்பிலே தந்தறியாதா, என்னுடைய மௌத்தை மக்களுக்கு ஹிதாயத் ஆக்கிடியாதான் அல்லா இடத்துல மன்றாடக்கூடியவர்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் மாறணும். அல்லாஹால என்ன விஷயங்களை கேட்க வச்சானோ பேச வச்சானோ மௌத்து வரையில அதை அமர்ச்சியக்கூடிய பாக்கியத்தால நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. உள்ள பொறுப்புல நாங்க எடுத்து பேக்ல வைக்கிறதும் இல்லாது பதட்டம் தானே. கடைசி டைம்ல வெளியாகி போகக்குள்ள 2 விஷயம் உண்டா. ஒன்று வேலை செஞ்ச ஒருத்தருக்கு பிரிய போறது கவலை வரும், வீட்டை போறது ஒரு சந்தோஷம் வரும். அதுல என்ன செய்யல, பாத்ரூம்ல போட்ட பிரஷ் அப்படி, மிஸ்வாக் அப்படி, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாமான் அப்படி அப்படி இல்லை. நாங்க வெளியாகி போற நேரம் வீட்டுக்காரங்க செல்லுவாங்க, அவங்களுக்கு பிரியாணி டைம் ஆயிட்டு வாகனம் வந்துருச்சு நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. ஜமாத் அப்படி இருக்க கூடாது, அந்த இடத்துல ஜமாத் ஷேர்ட் ஆகிடணும். வீட்டுல உள்ள ஹிதமத் அவ்வளவு எப்படி எப்படி நாங்க சுருக்கமா செல்லுன்னு சொன்னா, ஜமாத் வெளியாகி போனா வீட்டுக்காரங்க சந்தோஷமா கதைச்சிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். பாயம் அடிக்கணும், பிங்கான கழுவணும், டீ குடிச்ச கப்ப கழுவணும், பாத்ரூம் அப்படியே இருக்குது, மடிச்சதெல்லாம் அப்படியே இருக்கு, பிரிச்சதெல்லாம் அப்படியே இருக்கு, எடுத்து வச்சது அப்படியே இருக்கு. இந்த ஒரு வியாபாரம் இருக்கக்கூடாது. இது நஷ்டம் இல்லாத வியாபாரம் ஒழுங்கா சீராக செஞ்சிடும். நாங்க வெளியாகி போற நேரம் எங்கட சாமான எங்கட பேக்ல நாங்க பேக் பண்ணிடுறோம், எந்த சாமானும் விட்டுட்டு போறது இல்லை. நாங்க வீட்டுல உள்ள தஸ்பிய மன்சில அந்த துவா மசூன் எடுத்து பாவிச்சிருப்போம், அதை சில நேரம் அவசரத்துல எங்கட பேக்ல வச்சு பற்றிக்கும். அப்ப அதுல நாங்க செக் பண்ணி பார்த்து வீட்டுல எடுத்த விஷயத்த நாங்க வீட்டுல வச்சிருக்கோம். எங்கட சாமான் வீட்டுல விட்டுட்டு போறதும் இல்லை. அந்த வீட்டை கிளீன் பண்ணி எப்படி நாங்க வரும்போது இருந்துச்சோ அதை விட சிறப்பாக நாங்க இஸ்தலத்தை உண்டாக்கிட்டு போகணும். இஸ்தலத்துடைய ஹக்குகள் இருக்குது. நாங்க நாங்க தான் வளமையா நாங்க தான் இருந்தாலும் நாங்க அடிக்கடி இதை ஞாபகப்படுத்த சொல்றாங்க. மனிதன் மறதியாளன் தானே. அதனால அந்த விஷயத்துல எல்லாரும் பக்காவாக நீங்க செய்யக்கூடியவங்க தான் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறோம்.
அந்த விஷயத்துல ஸ்தலத்துடைய விஷயத்துல ரொம்ப பெண்கள் காட்டுங்க. அதை சுத்தம் பண்ற விஷயம், அதை கிளீன் பண்ற விஷயம், எங்கட சாமான நாங்களே எடுத்துக்கொள்ற விஷயம், அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் பக்குவமா இருந்து கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين كل علنين شري علنين فشد مانوليك يا مانولي يا الله மிகச்சில பலகீனமான ஒரு கூட்டம் கையேறி இருக்கிறோம் யா அல்லாஹ் ரஹ்மானே. ஈமான்ல அமால்கள் அஹ்லாக்குல் எல்லா விஷயத்திலும் நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குறதுக்காக வேணும் உள்ள பாதைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். வாழ்க்கையில ஒரு மாற்றம் கூட வரவில்லை யா அல்லாஹ். இந்த வாழ்க்கையை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பொருட்களாக நீயே இருந்து கொள்ளி அல்லாஹ். ஷைத்தானுடைய நஃப்சானியத்துடைய துனியாவுடைய ஃபித்னாக்களை நிகழ பாதுகாத்து யா அல்லாஹ். எங்களோட சந்ததிகளை பிள்ளை குட்டிகளை பாதுகாத்து யா அல்லாஹ். உம்மத்துல தீன ஹிதாயத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லாத புறப்பாடு ஒவ்வொரு சுவர்த்திகளை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். தாவத்துல செஞ்ச புறப்பாடு யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ குறைகளை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ இழப்பீடுகளை நஷ்டங்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இது அனைத்தையும் சீர் செய்யக்கூடிய ரப்ப நீ மட்டும் ஒவ்வொருத்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதான் யா அல்லாஹ். அவங்களை மன்னிக்கக்கூடிய நீதான். ஒன்று விட்ட வேற ரப்பையில கிடையாது யா அல்லாஹ். உன்னிடத்திலே நாங்கள் தௌபா செய்து மீள்கிறோம் யா அல்லாஹ். முறையாக சேர்த்து தௌஃபீக் செஞ்சது யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னாலே யா அல்லாஹ் முறையாக தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தது யா அல்லாஹ். பரிசுத்தமான முறையில தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தது யா அல்லாஹ். எங்களை கடனாளிகளாக மூத்தாக்கிறார்கள். இழக்கக்கூடிய சோதனை எங்களுக்கு தந்திரத்தை பாக்கியமாக பொக்கிஷமாக இந்த கலிமாவுடைய உழைப்பையும் எங்களுக்கு தந்து வாழ்க்கையில யார் யார் செஞ்ச நிலவுகள் யார் யார் எங்களுக்காக செஞ்ச துஆக்கள் உங்களுடைய விசேஷமான கிருபையை கொண்டு நீ இதை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். தௌஃபீக்கை தந்திருக்கிறாயா அல்லாஹ். கபூலியத்துக்காக அலைஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். கபூலியத்தை தந்திரியா அல்லாஹ். கபூலியத்தை இல்லைன்னு சொன்னாங்க நஷ்டவாளி ஆகிடுவோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையாளனே கலிமாட வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். தொழுகையை சீராக்கிறியா அல்லாஹ். அக்லாக்கு சீர்கேட்டதன் காரணமாக மக்கள் எங்களுடைய நேராக இல்லையா அல்லாஹ். தூரமாகறாங்க யா அல்லாஹ். இந்த அக்லாக்க சீராக்கிறியா அல்லாஹ். முடிவுல ஆக்கிறியா அல்லாஹ். என்னுடைய குணத்தை தந்திரியா அல்லாஹ். யா ரப்பே ரஹ்மானே இக்லாஸ் இல்லாத காரணமாக அந்த வேலையை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இஸ்திக்லாஸ் இஸ்திகாமத் உண்டாக்கி தந்திரியா அல்லாஹ். நரகம் பயங்கரமானது யா அல்லாஹ். அந்த வேதனை எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களோட சந்ததிகளை பாதுகாத்துறியா அல்லாஹ். இந்த உம்மத்தையும் பாதுகாத்துறியா அல்லாஹ். யஹூதி நஸாராக்களுடைய சூழ்ச்சிகளை நீங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களோட நஃப்சானியத்துடைய தீங்குகளை நீங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். கணவன் மனைவியாக எப்படி ஒரு வீட்டில சந்தோஷமாக தீனுடைய உழைப்பு செஞ்சு இந்த உலகத்திலே வாழ்க்கையை வாழ வச்சிருக்கிறாயோ அதே மாதிரி ஜன்னத்திலே வாழ வச்சிருக்கிறாயோ அதே மரணத்துக்கு அனுப்பிடாதையா உன்னிடத்துல கேட்கிறத நீ விரும்புறாயா அல்லாஹ். உன்னிடத்துல கேட்கிறத நீ விரும்புறாயா அல்லாஹ். உன்னிடத்துல கேட்காட்டி நீ கோபப்படுறாயா அல்லாஹ். உன்னிடத்துல ஹிதாயத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்துல சொர்க்கத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். நல்ல அவர்களுடைய பாக்கியத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக வேண்டி இந்த பர்தாவை நாங்க சுமந்து கொண்டோம் யா அல்லாஹ். எங்களை நாங்க மறைச்சு கொண்டோம் யா அல்லாஹ். உன்னை கட்டளை என்பதற்காக சுமந்து கொண்டோம் யா அல்லாஹ். எங்களை பாடப்படுத்துறாரு யா அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்துறாரு யா அல்லாஹ். இந்த தீனுடைய உயர்தரமான அமலுக்காக வேண்டி உம்மத்தில் எங்களை கேவலப்படுத்துறாரு யா அல்லாஹ். உன்னுடைய கட்டளை என்பதற்காக சுமந்து கொண்டோம் யா அல்லாஹ். நோய்க்காக வேண்டி யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் காசு பணங்களை நோய்க்காக வேண்டி செலவழிக்க வச்சுடாங்க. தீனுக்காக வச்சிருயா தீனுக்காக செலவழிக்க வச்சிருயா. எங்களை சொத்து செல்வங்களை நேரம் காலங்களை வீணாக செலவழிக்க வச்சிடாதியா. உங்க தீனுக்காகவே கபூல் செஞ்சியா.
எங்களுக்கு நீ செல்வங்களாக பாக்கியமாக குழந்தை செல்வங்களை தந்தாயா, குழந்தை பாக்கியத்தை தந்தாயா, செல்வமும் அமானிதமும் ஞாபகமாக தந்தாய். அந்த ஞாபகத்தை நீ கொடுத்தா அந்த பாக்கியம் இல்லாம துவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பாக்கியம் யாருக்கு இல்லையோ சாலிகான குழந்தை பாக்கியத்தை கொடுத்துறியா, ரஹ்மானிகளை கிடைச்சிருக்கிற குழந்தைகளை சாலிகானவர்கள் ஆக்கிறியா, நீனுடைய பாதுகாவலர்களாக உம்மத்துக்கு நலவு கொடுக்கக்கூடிய குர்ஆன ஹதீஸ் சுமந்து முழுவதும் தீனை பரப்பக்கூடிய ஹக்கான தாயுடைய மகன் இன்ன தாயுடைய மகன் கேவலமா பேச வச்சிடாதே. தீன் கண்ணியமான தீன் நாங்க குறைச்சிருக்கேன். தீனை எங்களை கொண்டு கேவலம் படுத்திடாதே, எங்களை கொண்டு கேவலப்படுத்தி குழந்தைகளை சந்ததிகளை ஆக்கிடாங்க. எப்படி எங்களுடைய உள்ளத்துல ஹிதாயத்தாக ரஹ்மத்தாக ஞாபகத்தாக அந்த தீனுடைய உன்னிப்புடைய மகத்துவத்தை போட்டாயோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துடைய மகனுடைய கை பிச்சு பேச வச்சிடாது. பிரயோசனம் உள்ளவர்களாக ஆக்கிரியாள். தீனை சுமந்து முழு உலகத்துக்கும் அக்கான தீன்தாரிகளாக பாடுபடக்கூடிய ஆக்கிரியாள். இந்த மஹல்லாவாசிகளை பொருந்திக்கொள்ளாத இந்த மஹல்லாவில் அனைத்து மக்களுக்கும் விதாயத்தை நசீபாக்கிறியாள். உழைப்பை விளங்க வச்சிருயாள். முழு உலகமும் தீன் இல்லாம திண்டாடி கொண்டு தள்ளாடி கொண்டு இருக்கிறது யாழ்லா. நிம்மதி சந்தோஷத்துக்கு வழி இல்லாம தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. துன்யாவுடைய வஸ்துக்கள் அலைஞ்சி கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. அந்த அனைத்து மக்களுக்கு தீனுடைய ஹிதாயத்தை கொடுச்சிருயாள். தீனுடைய காற்றை உலகத்துக்கு வீச வச்சிருயாள். வந்திருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை நீ கபூல் செஞ்சிருயாள். ஜமாத்துடைய அமீரை பொருந்திக்கோயாள். ஜமாத்துடைய மௌகளை பொருந்திக்கோயாள். அனைத்து சாதிகளை பொருந்திக்கோயாள். என்னென்ன தேவைகள் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துக்களை முன் வச்சு வந்திருக்கிறாங்களோ அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட கஷ்டங்களை நோய் நொம்பலங்களை நிவாரணம் கொடுத்திருக்காங்க. ஆபியத்தை கொடுத்திருக்காங்க. வயதுக்கு மூத்தவங்க வந்திருக்கிறாங்க. அதிகமான நன்மைகள் செஞ்சு உன்னை அடைந்தவர்கள் யாழ்லா. நிறைத்த முடியை பார்த்து நீ வெட்கப்படுகிறாய் யாழ்லா. அவர்களுடைய பரக்கத்தால் உங்களுக்கு ஹிதாயத் நசீப் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கிறியாங்க. இந்த ஜமாத்துல நல்லவங்க இருப்பாங்க யாழ்லா. அவரோட தொடர் ஃபஷீராக்கினவங்க இருப்பாங்க. அவங்க அனைவருடைய பாவத்தை மன்னிச்சிருக்காங்க. அவங்க செஞ்ச உழைப்புகளை வீணாக்கிடாதே. அந்த ஜமாத்துகள் பெண்கள் ஜமாத்துகள் என்னென்ன அத்தியாயங்கள் முன்வைக்கப்பட்டதோ எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துடு. உழைப்பு உழைப்பு அல்லா வீணாக்கிறாதே. அல்லா ஹிதாயத்துடைய உழைப்பு அல்லா வீணாக்கிறாதே. அல்லா எங்க உழைப்பு முயற்சி ஹரக்கத்தை வீணாக்கிறாதே. அல்லா உங்களோட கஷ்டத்தோட நிம்பளத்தோட வந்திருக்கிறோம். யாரும் அதை ஹிதாயத்தாக மாற்றி தந்ததே. அல்லா இழப்புகளை நஷ்டங்களை உம்மத்துக்கு ஹிதாயத்தாக மாற்றி அந்த ஆட்டையும் அந்த ஊசியையும் இழந்த அந்த பெண்மணியை உண்ட பாதையில முன் வச்சு அந்த ஆட்டையும் ஊசியையும் எப்படி இழந்ததை பெற்றுக்கொண்ட எனக்கு ஆடும் மானம் எனக்கு ஊசியும் மானம் உன்னை பொறுத்தது தாயால் உன்னை பொறுத்தது தாயால் இந்த விஷயங்களை இழந்துட்டோம். யாரா அந்த இழப்பை ஹிதாயத்தா மாத்திவாக்களை அங்கீகரிச்சிருயாங்க. உம்மத்தில் உலமாக்களை கபூல் செஞ்சிருயாங்க. இந்த உழைப்புக்காக கபூல் செஞ்சிருயாங்க. அவங்கதான் அந்த உழைப்புக்கு பொருத்தமானவங்க. இந்த உழைப்பை பொருட்படுத்தி செய்யக்கூடிய முன்மாதிரியாக முன்வட்டங்களாக உலமாக்கள் ஆக்கியிருயாங்க. 8 வருஷங்கள் அந்த குடும்பத்துக்காக வேண்டி அந்த ஆதரவுக்காக வேண்டி ஏகி தவிக்கிற வயசு குர்ஆன் ஹதீஸுக்காக வேண்டி காலல்லாஹு தஆலா கால ரசூலுல்லாஹ் என்றே காலத்தை கழிச்சவங்க அற்பமான இவான துன்யாவுக்கு முன்னால் அவரை கேவலப்படுத்தினார். கண்ணியமாக அவன் தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுத்திருக்காங்க. கை நீட்ட வச்சுடாது. குர்ஆனுக்கு மதிப்பு கொடுத்துடியாங்க. இன்னைக்காக நீ அப்படி ஆக்கிறியாங்க. தீன்தாரிகள் ஆக்கிறியாங்க. தீன்தாரிகள் எப்பயும் நஷ்டவாதிகள் இல்லையாங்க. அவனை நஷ்டம் வைக்க மாட்டாயாங்க. அதனால குழந்தைகளை செல்வங்களை பொருந்திக்கோயாங்க. மானியத்தை நிறைவு செய்த பாக்கியசாலிகள் எங்களையும் ஆக்கிறியாங்க. மூத்து வரைக்கும் பிள்ளைகளை சேர்த்து முடிச்சிருக்காங்க. 2 வருஷம் முடிச்சவங்க மசல் முடிச்சவங்க மஸ்ஜிதில் இல்லாத அளவுக்கு சோதனை தீர்க்கிறாங்க. பழையவங்களை கபூல் செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச தியாகம்
எங்களுக்கு வரவேற்பு கிடைக்குது அவங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் தியாகங்கள் நாங்க யாருமே செய்யலையால ஆனா எங்களுக்கு வழிகாட்டு எத்தனை இப்ப வேலைக்கு ஒதுங்கி இருக்கிறாங்க பழையவங்க செய்ய துவா தியாகம் முஜாஹதான் நாங்க அந்த வேலைக்குள்ள உள்ள இருக்கிறோம் யாரும் மீண்டும் அவங்களுக்கு ரொம்ப செஞ்ச வேலைக்குள்ள எடுத்துறியாலும் இந்த உழைப்பு கொண்டு அவங்களை வீணாக்கிறாதே யாரும் ஒரு கஷ்டம் செஞ்சிருந்தாலும் அது மாபெரும் ஒரு அழைப்பு யாரும் அவங்க நன்னுடைய உழைப்பு யாரும் எந்த தாய்களையும் வீணாக்கிறாதே யாரும் கண்ணனோட கஷ்டப்படிருந்தா யாரும் அவளுக்கு நிவாரணம் கொடுத்திரியாலும் நோயோட துன்பலத்தோட இருந்து அவளுக்கு ஆக்கியத்தை கொடுத்திரியாலும் வாக்கள் அங்கீகரிச்சிரியாலும் இந்த ஸ்தலம் கொடுத்தவங்க புரிஞ்சுக்கோயாதான் ஸ்தலத்துடைய ஆண்டு அவங்களோட சந்ததிகளை கபூல் செஞ்சிரியாதான் இந்த வீட்டுல பறக்கத்தை சந்தோஷத்தை உண்டாக்கிறியாவுடைய வெளிச்சத்தை உண்டாக்கிறியாதான் நீருடைய நிம்மதியை தேடி தரக்கூடிய ஸ்தலமாக அந்த ஸ்தலத்தை ஆக்கிறியாதான் அனைத்து பலாய் முசீபத்துகள் சூனியங்கள் ஷைத்தானுடைய எல்லா தீங்குகளை விட்டு பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் இந்த 3 தாவத் தாலீம் ஹிதாயத்துடைய எல்லா அமல்களும் நடந்துச்சியால அது நீ பொருந்திக்கொய்யாத இந்த வீட்டில் உள்ள எல்லா முசீபத்தையும் வெளியாக்கிறியால முழு உலகத்துக்கும் சென்று பாடுபடக்கூடிய குடும்பமாக தக்காதாக்க முயற்சி செய்யக்கூடிய குடும்பமாக கபூல் செஞ்சு இந்த ஸ்தலம் கொடுத்தவர்களுக்கு ஜன்னத்தில் ஒரு இடத்தை கொடுத்து அந்த பாதையில வந்த மக்களுக்கு விருந்தளிச்சவர்களுக்கு ஜன்னத்துல எடுத்து கொடுத்து வீணாக்கிடாத ரஹ்மானே அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிறியார்கள் எந்த விஷயங்களை கேட்க மறந்தும் அனைத்தையும் கேட்டதாக ஆக்கிறியார்கள் ஒவ்வொருத்தர உள்ளத்துல என்னென்ன ஹலாலான ஹாஜத்துக்கள் உன்னிடத்துல கேட்க இருக்கிறவங்க அனைத்தையும் நீ கபூல் செஞ்சிருக்காங்க பூர்த்தியாக்கி கொடுத்திருக்கார்கள் எங்களோட மௌத்தையும் உம்மத்திலே ஹிதாயத் ஆக்கிறியார்கள் வாக்களோட தனிப்பெரும் கிருப்பியால் ஏற்றுக்கொள்ளாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் ஏற்றுக்கொள்ளாங்க ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.